ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் எ மில்லியன் லீவ்ஸோட ஆஃப் சீசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வளன்னு பேசாமல் எபிசோடு உள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் சில டீமன்ஸ்லாம் யாரையோ அடிக்கலான்னு சொல்லிட்டு வெடி கொண்டு ஓடிட்டு இருக்க, அப்போ மாசாக ஒரு ஜம்பை போட்டு நம்ம ஹீரோ என்ட்ரி தரான். அப்படியே டீமனுக்கு வாயில் ஒரு ஷாட்டை போட்டு நான் தனியாக இருக்க பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்தையும் நான் வெறுக்கிறேன், இந்த இடத்துல இருக்க மக்களையும் நான் வெறுக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப டேஞ்சர், இருந்தாலும் பரவாயில்ல, நாசமாக போன பூமியில் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்கலான சிரிப்பை போடுறான். அப்படியே கட் பண்ணா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. பரபரப்பாக ஓடின்னு இருக்கிற அந்த நகரத்தில் நம்ம ஹீரோ மட்டும் ஏன் தான் இந்த உலகத்தில் பிறந்தன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கினே போயின்னு இருப்பான். அங்கிருந்த ஸ்கூல் பசங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நினச்சாலே செத்துலாம் போல இருக்குன்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தன் ஆமான்னு சொல்கிறான். உடனே நேற்று நீ நிக்காவோட லைவை பார்த்தியா? இல்லடி நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு போக கட் பண்ணா ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூல்லையும் வாத்தியார் அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க, பின்னாடி இருக்கிற பொண்ணுங்களோ உனக்கு தெரியுமா பக்கத்து கிளாஸ்ல இருக்க நீக்காவை யாரோ டேட் பண்ண கூப்பிட்டுருக்கானா? ஓ அப்படியா, கொடுத்த வச்சு ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்பயும் போல நம்ம ஹீரோ எதையோ படி கொடுத்த மாரி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கான். நீ அவளை பாத்தியா? அவ பேரு தான் சிண்டு. அவ நல்லா பேட்மிண்டன் மட்டும் விளையாடுறது இல்லாம நல்லா படிக்கிறா, நல்ல மார்க்கும் எடுக்கிறா. ஆமா ஆமா, அவ எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ பாட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா விடாத, போ போ போ, இன்னும் ஒரு அடி தான், அவனை போயிட்டு கில் பண்ணு. யா ஒரு வையா அவன் செத்துட்டான். திரும்பவும் நான் இந்த கேம்ல ஜெயிச்சிட்டேன். இப்பதான் என் மனசே நிம்மதியா இருக்கு. அப்பா நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வையா சிச்சிட்டாம்பா அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம ஆளு ஒரு போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோவில் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே திருப்பணும் டிப்ரெஷன் ஆயிடும். சரி, டிப்ரெஷனை குறைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆளும் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் மேலே ரீல்ஸ் ஆடுறான். அப்படியே அந்த நாளும் முடியுது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்து போர்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. ஹேய் சிண்டோ, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேனா? உடனே நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி யாருன்னு பார்க்க, ஓ இவளை தானே நம்ம நேற்று ஃபோட்டோவில் பார்த்தோம். உண்மையை சொல்ல போனால் இவ உண்மையிலே அழகாக தான் இருக்கா. என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கையும் அவளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. உடனே சிண்டோ, இன்னைக்கு தான் அந்த நாள், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு. இருந்தாலும் நான் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். ஆமா நானும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய மேட்ச் நினைச்சு தான் வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்னா பழகி பார்க்கவே இல்லையே. ஐயோ அவ பார்த்துட்டா, என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்னு தெரியலையே. ஸ்கூலு முடிய போற டைம்ல அவங்களோட வாத்தியாரை வந்து, நேற்று கொடுத்தனே அந்த ஹோம்ஒர்க்கை நீ மட்டும்தான் இன்னும் தரல, மற்றவங்க எல்லாருமே தந்துட்டாங்க. அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு? நீ தான் வேகமா ரன்னிங் ஓடுவியே, நீ போயிட்டு எதனா ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்திருந்தா கூட உருப்படி எதனா பண்ணிருக்கலாம். உடனே நம்ம ஹீரோ இவர்கிட்ட இருந்து எப்பதான் தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இருக்கிறத பாக்குறான். என்னடா இது, இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க, நான் சொல்றத கவனிக்கிறியா இல்லையா? கவனிக்கிறேன் சார், சொல்லுங்க. நீ எப்பவுமே சொல்ல நினைக்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உனக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. என்னடா இது, இந்த ஆளு என்னை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கான், பரவாயில்ல என்னை பற்றி கரெக்டாக தான் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, சரிங்க சார் இதுக்கப்புறம் நான் இந்த தவறை பண்ண மாட்டேன், உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நான் கண்டிப்பாக நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு வையா வாதியாரும் கிளாஸை விட்டு கிளம்பிட்டான். சரி இதெல்லாம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு கேம் விளாடணும். நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் பூட்டிட்டு கிளம்பிடுவேன். இவங்க எப்படா வீட்டுக்கு போனாங்க? வீட்டுக்கு போனதே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது கிளாஸ்ல யாரும் இல்லை, ஆனால் சாக் பீஸ் எடுத்து போர்டில் ஏதோ வரைகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்க, அங்கே பார்த்தோன்னா 3 பொம்மையும் சுற்றி ஃப்ளவரும் இருக்கு. அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆச்சரியமா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்போ திடீர்னு கிளாஸ் ரூமே கலர் மாறுது. அங்கே இருக்கிற நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்கான். இங்கே என்ன நடக்குது? நான் எங்கே போயிட்டு இருக்கேன்? வானத்திலிருந்து கத்திக்கிட்டு தண்ணியில வந்து இங்க என்னதான் நடக்குது? நான் எப்படி இங்க வந்தேன்? இந்த இடம் புதுசா இருக்கே. அப்போ ஒரு மிருகம் பயங்கரமா கத்த, நான் இப்போ எங்க தான் இருக்கேன்? சவுண்டு கேட்ட வந்த சிண்டோ, யூஸ்கே சிண்டோ நீயா? ஆமா நான் தான். எப்படியோ நீயும் இங்க வந்துட்ட. இங்க நானும் அக்கசாக்கி மட்டும்தான் இருக்கும். இன்னொரு பொண்ணா? யாரு? நான் தான் அக்கசாக்கி. ஓ அப்படியா, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இப்போ எங்க தான் இருக்கோம்? இங்க என்னதான் நடக்குது? நான் சொல்ல போற விஷயம் உன்னால நம்ப முடியாது. இப்போ பாதி மண்டை வச்சுக்கின்னு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பேசுவான், அவன் சொல்லத்தை மட்டும் கவனி. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். நீங்களாம் என்ன கேம் மாஸ்டர்னு கூட கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்க எல்லாரையும் பார்த்ததுல நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஐயோ அம்மா பூச்சாண்டியா, உனக்கு பாதி தலை தான் இருக்குது, மீதி தலை எங்கடா போச்சு? நான் உங்களுக்கு இப்போ சில ரூல்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். என்னது ரூல்ஸா? புது
புதுசா இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க எல்லாம் சேர்ந்து தான் செய்ய போறீங்க. வெயிட் பண்ணு நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல. யூஸ்கே அவன் சொல்லத்த கவனி. உங்களுக்கான முதல் குவெஸ்ட். உங்களுக்கு 14 நாட்கள் மட்டும்தான் டைம். அதுக்குள்ள உங்க ஊர் தலைவருடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். இதை எல்லாத்தையும் பண்ணலன்னா என்ன ஆகும்? யோஸ்கே அவன் சொல்லத்த கேளு. இந்த உலகத்துல மான்ஸ்டர் காப்ளிங்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க கொல்ல வேண்டி இருக்கும். நீங்க எல்லாம் சேர்ந்து அதை கொல்லலனா அது எல்லாம் சேர்ந்து உங்களை கொண்டுடும். என்ன பயமுறுத்துறியா? டேய் முட்டாள் யூஸ்கே அவன் சொல்லத்த கேளுடா. நீ இப்ப என்ன அடிச்சியா? இதுல இன்னும் 8 குவெஸ்ட் பாக்கி இருக்கு. நீங்க ஒவ்வொரு குவெஸ்ட் முடிக்கும் போதும் உங்க டீம்ல ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ண. அவங்களுக்குன்னு தனித்தனி ஸ்கில் எல்லாம் இருக்கும். உங்களுக்குன்னு வெகுமதியும் வழங்கப்படும். முதல்ல ஷிண்டோ ஆகிய உனக்கு மேஜிக் பவரை தரேன். இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நீ ஒரு மேஜிக் யூசரா இருப்ப. அப்புறம் அக்கசாக்கி உனக்கு போர் வீரர்களுக்கு இருக்கிற எல்லா திறமையும் தரேன். இதுக்கப்புறம் நீ ஒரு வாரியர். அப்புறம் மூணாவதா யூஸ்கே உனக்கு என்ன தரலாம்? உன்னை பார்த்தா எதுக்கும் செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி ஸ்பின்னிங் வீல சுத்தி விடுறேன். இங்க எதனா டிவி ஷோ நடக்குதா? அப்படின்னா யூஸ்கேக்கு வாரியரா வந்துடணும். அட என்னடா இது என்னை பத்தி இவங்க கவலைப்படுறாங்க. அப்புறம் யூஸ்கே உனக்கு வந்துகிறது ஃபார்மர். என்னது ஃபார்மரா? லக் இருந்தா உங்களை திரும்ப சந்திக்கிறேன். என்னதான் நடக்குது? எங்க போனா இவன்? இந்தம்மா பொண்ணுங்களா இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? போய் இவனை ஃபார்மரா போட்டிருக்காங்களே என்னதான் பண்ணது? நான் உங்ககிட்ட என்ன கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? இங்க என்னதான் நடக்குது? உண்மையை சொல்லுங்க. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தேன்னு உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? இந்த இடத்துக்கு முதல்ல நான் தான் வந்தேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண உடனே என்னால திரும்ப நம்ம உலகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அப்ப ஏன் மறுபடியும் நீ இங்க வந்த? இங்க இருக்கிற எல்லா கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளால இந்த உலகத்தை விட்டு முழுசா போக. அதனாலதான் நான் அக்கசாக்கியை தனியா மீட் பண்ணி அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆகி அவளையும் இங்க கூட்டின்னு வந்தேன். ஆமா ஷிண்டோ நான் வீட்டுக்கு போகும்போது தனியா வந்து என்னை மீட் பண்ணி என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டா ஏத்துப்பியான்னு கேட்டா அதுக்கு நான் கொஞ்சம் தயங்கினேன். அதுக்கப்புறம் நான் யோசிக்காம அவளை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன். என்னது ஃப்ரெண்டா? இது எனக்கு கேம் மாஸ்டர் தான் சொல்லி தந்தது. உனக்கு பிடிச்சவங்கள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் திரும்ப இந்த இடத்துக்கு வந்தோம். அப்போ நான் எப்படி இங்க வந்தேன்? கேம் மாஸ்டர் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம இங்க ஒரு குவெஸ்ட் முடிக்கும் போதையும் நம்மளால ஒரு தடவை ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படிதான் அக்கசாக்கி இங்க வந்தா இப்போ நீயும் வந்திருக்க. உன்னை தனியா சந்திக்கணும்னு நினைச்சோம். அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனா இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை கரெக்டா இருந்துச்சு. காலையிலே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்போம். ஆனா எங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அதுக்காகத்தான் ஸ்கூல் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நீயும் வாத்தியார்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கின போல அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உன்னையும் இங்க வர வச்சோம். சரி விடு இதெல்லாம் ஏன் சொல்லி காமிக்கிறேன்? எப்படியோ இது ஒரு கனவு இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியே கட் பண்ணா யூஸ்கே உங்ககிட்ட என்ன வெப்பன் இருக்குன்னு பாரு. என்னது வெப்பனா? அது எப்படி பாக்குறது? சரி நான் இப்ப சொல்ற மாதிரி பண்ணு. உன்னுடைய கண்ணை மூடு. அதுல உன்னுடைய வெப்பன்ஸ்லாம் இருக்கும். நீ உன்னுடைய ஸ்மார்ட் போனை எப்படி யூஸ் பண்ணுவ அதே மாதிரியே யூஸ் பண்ணு. ஓ அப்படியா? இது நல்லா இருக்கு. இதுல உன்னுடைய வெப்பன் மட்டும் இல்ல உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்ற மாதிரி இதுல பெரிய வெப்பன்ஸ்லாம் எதுவுமே காணுமே. நார்மலா ஒரு விவசாயிக்கு என்ன இருக்குமோ அதான் இருக்கு. இது என்னது ரொம்ப சின்னதா இருக்கு. என்கிட்ட இப்போதைக்கு ஒரு மண்வெட்டியும் ஒரு அருவாளும் தான் இருக்கு. ஒரு வேளை நான் விவசாயியா இருக்கிறதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓய் ஷிண்டோ இது என்னன்னு தெரியுமா? வித்தியாசமா இருக்கு. ஓ இதுவா? இந்த வேர்ல்டுல இது நிறைய இருக்கும். இது பேரு லாக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது தொடர்றது மூலியமா நம்மளுடைய நினைவுகளை பார்க்க முடியும். உடனே அக்கசாக்கியோ அவளுடைய கையை எடுத்துட்டு போயிட்டு அதில் வைக்க. இதுக்கப்புறம் என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது. நான் இங்க சண்டை போடவும் விரும்பல. இதுக்கே கவலைப்பட்ட என்ன நான் என்னுடைய முதல் குஸ்ட தனியா தான் முடிச்சேன். உனக்கு தெரியுமா? அக்கசாக்கி ஒன்னு புரிஞ்சுக்கோ. முயற்சி செய்யாம நம்மளுடைய தோல்வியை நம்ம ஒத்துக்க கூடாது. அச்சோ இதெல்லாம் நான் முதல் முறையா இந்த இடத்துக்கு வரும்போது நடந்தது. இதெல்லாம் யாரும் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அக்கசாக்கி மட்டும் இல்ல நானும் ஸ்டார்டிங்ல இங்க வரும்போது எனக்கும் பயம்லாம் இருந்துச்சு. ஆனா போக போக நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம யூஸ்கே இப்ப நீயும் எங்க கூட இருக்க. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஆமா நீ இங்க இருக்கிறது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம பேசிக்கா இப்போதைக்கு இங்க இருக்க குஸ்ட முடிச்சாலே போதும். ஓ அப்படின்னா நம்ம இங்க இருக்க குஸ்ட முடிச்சாலே நம்ம வேர்ல்டுக்கு நம்ம திரும்ப போயிடலாம். அப்படிதானே? உடனே யூஸ்கே அவனுடைய லைஃபை பத்தி நினைச்சு பார்க்க நம்ம திரும்ப அங்க போய் தான் ஆகணுமா அப்படின்னு யோசிக்கிறான். உடனே அந்த இடத்துக்கு சில காப்ளிங்ஸ் எல்லாம் வர இதுங்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். சரி வாங்க ஒரு கை மோதி பார்க்கலாம். இப்பத்துல இருந்து என்னுடைய சாகச பயணம் தொடங்குது. நான் கூட நீ பேசின பேச்சுக்கு அவனை அடி பண்ண தான் நினைச்சதெல்லாம் போதும். நீங்க 2 பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சரி கத்தாத நான் வந்துட்டேன். காற்றோட சக்தியை பயன்படுத்தி உன்னை எப்படி அழிக்கிறேன்னு மட்டும் பாரு. அவனை அழிக்க சொன்னா அவனுக்கு காத்து வீசிக்கிட்டு இருக்க. நான் இன்னும் லோ லெவல்ல தான் இருக்கேன். என்னால இதை மட்டும் தான் பண்ண முடியும். மீதியெல்லாம் நீயே பாத்துக்கோ. சரி நம்ம கிட்ட தான் ஒரு வாளை வச்சுக்கிட்டு ஒரு வாரியர் இருக்காளே அவ பாத்துப்பா. இல்ல என்னால இதை பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களாம் வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நானே களத்துல இறங்குறேன். உன்னுடைய வாளை நான் பயன்படுத்துறேன். என்னடா இது கையில வாள் கூட எடுக்க முடியல. உன்னால
மற்றவங்களுடைய வெப்பனை யூஸ் பண்ண முடியாது. உனக்குன்னு எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் உன்னால் பயன்படுத்த முடியும். அவ்வளோதானா? நம்ம எல்லாம் சாவ போகிறோம். இல்லை என்னோட தோல்வியை நான் ஒத்துக்க கூடாது. கண்டிப்பாக நான் உன்னை அழிப்பேன். அச்சச்சோ, இதுவும் உடஞ்சிருச்சு. நான் இப்போ கண்டிப்பாக சாக போகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்? அப்படின்னா நான் உண்மையிலே இறந்துட்டேனா? நான் இல்லாமல் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு இப்போது என்ன நடக்குது? திரும்பவும் வந்துட்டேனா? கவலைப்படாத யூஸ்கே, நீ செத்து போயிட்டு 30 செகண்டில் திரும்பவும் ரீஸ்பான் ஆகிடுவேன். அடியே ஷிண்டோ, நீ முதல்ல இதை சொல்லியிருக்க தேவையில்லையா? சரி, நீ கீழே வா, உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய வின்ஸ்டைலை யூஸ் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படியோ ஒரு வழியாக அவன் செத்துட்டான். அப்படியோ உன்னோடைய பிளானால நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம். ஆமாம், நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன். சரி விடுங்கப்பா, புகையாதீங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடியே பண்ணியிருப்பாங்க தானே? ஆமாம், என்னுடைய முதல் குவிஸ்டே இதுதான். ஆனால் இதை விட நாங்கள் 2 பேரும் 2வது குவிஸ்ட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் உயிர் பயிற்சியது அதிசயம்னு தான் சொல்லணும். ஆமாம், எனக்கு ரொம்ப நேரமாக ஒரு டவுட் இருக்குது. நம்ம 3 பேரும் ஒன்றா செத்து போனால் என்ன ஆகும்? ஓ, நான் உங்ககிட்ட அதை சொல்லலையா? நம்ம எல்லாரும் ஒன்றா செத்து போனா ரியலாகவே 3 பேரும் இறந்துடுவோம். என்னது, உண்மையிலே இறந்துடுவோமா? அப்படியே கட் பண்ணா நைட்டு 3 பேரும் கேம்ப் ஃபயர் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. யூஸ்கே, இந்த மேப்பெல்லாம் இருக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்துருக்கோம். ஓ அப்படியா? அப்புறம் ஷிண்டோ, வெஸ்ட் சைடில் இருக்க வில்லேஜுக்கு போயிட்டு வந்துடலாமா? அதை பற்றி பிறகு யோசிப்போம். இந்த வெப்பன்லாம் ரீஜென்ரேட் ஆக 5 நாள் ஆகணும் போட்டிருக்கு. அப்புறம் உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த குஸ்டெல்லாம் முடிச்சா நம்மளுக்கு ஏதோ வெகுமதி தரேன்னாங்களே, அப்படி என்ன தான் தருவாங்க? சொல்ல போனா கேம் மாஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு உனக்கே ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்படின்னா நீங்க 2 பேரும் உங்க குஸ்ட முடிச்ச உடனே கேம் மாஸ்டர் கிட்ட பேசுனீங்களா? ஆமா, நான் என்னுடைய முதல் குஸ்ட முடிச்ச உடனே கேம் மாஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு, அதுக்கு அவன் உனக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் உன்னை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னான். நானும் என்னுடைய செகண்ட் குஸ்ட முடிச்ச உடனே கேம் மாஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீ யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்னது, ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கானா? சரி, அது என்ன கருமமோ, நான் போயிட்டு காவல் காக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க. சரி, பார்த்து பத்திரம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே கட் பண்ணா நம்ம ஆளு சில காப்ளிங்ஸ்லாம் அடிச்சு போட்டு ஷிண்டோ சொன்னதை நினைச்சு பார்க்குறான். ஒருவேளை நாங்க 3 பேரும் ஒன்னா இறந்துட்டா உண்மையிலே இறந்துரும் போல இருக்கு. அந்த நேரத்துல யூஸ்கே, எங்களை காப்பாத்து. ஷிண்டோ, நீயா? இந்த இடத்துக்கு என்னதான் ஆச்சு? யூஸ்கே, என்னை காப்பாத்து. அகசாக்கி, ஷிண்டோ எங்க? அந்த நேரத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. அவன் கையில ஷிண்டோ இருக்கா. யூஸ்கே, இங்க இருக்காத, நீ ஓடிடு, எப்படியாவது தப்பிச்சிடு. ஆனா ஷிண்டோ, நீ இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை. இப்போ நான் இறந்தா 3 பேரும் உண்மையிலே இறந்துடுவோம். அகசாக்கி, கொஞ்சம் பொறுத்துக்க, உன்னை நான் காப்பாத்துறேன். நான் இப்போ ஃபைட் பண்ணணும், ஆனால் ஓடிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்க வெப்பனை வச்சு அவனை அட்டாக் கூட பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன். ஷிண்டோக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்புறேன். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள், யூஸ்கே, என்னை காப்பாத்துறதுக்கு நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய கை மட்டும் இன்னும் குணமாகல. எனக்கு தெரிஞ்சு அந்த மான்ஸ்டர் என்னை கடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஷிண்டோவால திரும்ப வர முடியாதா? இப்போதைக்கு நானும் அகசாக்கி மட்டும்தான் உயிரோடு இருக்கும். நான் ஒரு ஃபார்மருங்கிறதுனால என்கிட்ட சுத்தமாக அட்டாக் பவரும் இல்லை. அகசாக்கியும் பயப்படுறா. இப்போதைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குவிஸ்ட முடிச்சாகணும். அப்படியே கட் பண்ணா ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற சின்ன பசங்கலாம் நம்மள காப்பாத்த ஹீரோ வந்துட்டாங்க, நம்ம இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் யாரை ஹீரோன்னு சொல்றாங்க? ஒருவேளை நம்மள தான் சொல்றாங்க போல. இவங்கெல்லாம் நம்மள ஹீரோவா பாக்குறாங்க போல. அங்க இருக்கிற சின்ன பையன், ஹீரோனாலே எப்பவுமே கூலா தான் இருப்பாங்க. என் பேரு சிகாஸ். ஓ அப்படியா, சூப்பர். நானும் ஒரு நாள் உங்களை மாரியே ஸ்ட்ராங் ஆக போறேன். என்னது, என்ன மாரி ஆக போறியா? நானே ஒரு சாதாரண விவசாயி, இவன் என்ன மாரி ஆக போறேன்னு சொல்றானே. அப்படியே கட் பண்ணா ஊர் தலைவரை பார்க்குறாங்க. நான் தான் அந்த கிராமத்துக்கு தலைவர். ஓ அப்படியா, உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் பண்ணி தரோம். அப்படின்னா சரி, ஊருக்கு வெளியே ட்ரோலுன்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கான். உங்களால் முடிஞ்சா அவனை அழிச்சிடுங்க. இவன் ஒன்றும் நேற்று நம்ம பார்த்துமே அவனை சொல்லலையே. அந்த அரக்கன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பான். தயவு செஞ்சு அந்த அரக்கனை அழிச்சு எங்க வில்லேஜை காப்பாத்துங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். நம்மளால ஒரு சின்ன காப்ளிங்ஸே ஒழுங்கா கொல்ல முடியல, இந்த அரக்கனை போயிட்டு எப்படி கொல்ல போறோம்? யூஸ்கே, கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணலாம். என்ன கிண்டல் பண்றியா? அவனை கத்தி வச்சு வெட்ட சொன்னா அவன் மேல தூக்கி போட்டு இப்ப வீராப்பா பேசிட்டு இருக்க. நம்ம எப்படின்னா இந்த வில்லேஜை காப்பாத்தியாகணும். நீ இருக்கியே, நீ ஒரு யூஸ்லெஸ். உனக்கு பதில் ஷிண்டோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு கோவமா கிளம்புறான் யூஸ்கே. யூஸ்கே நில்லு, நீ எங்க போற? நீ இந்த வில்லேஜ்லயே ஸ்டே பண்ணு, நான் போயிட்டு என்னுடைய ரேங்கை ஏத்திட்டு வரேன். ஆனா போற இடத்துல உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் மட்டும்தான் தனியா இருப்பேன். நான் ஷிண்டோவை காப்பாத்த நினைக்கிறேன், அதுக்கு உன்னுடைய உதவி தேவை. ஆமா, நானும் ஷிண்டோவை காப்பாத்த தான் நினைக்கிறேன், அதுக்காக தான் என்னுடைய ரேங்க் ஏற்ற போறேன். இது ஒன்றும் வீடியோ கேம் இல்லை, அதை புரிஞ்சுக்கோ நீ முதல்ல. எனக்கு தெரியும் நான் ஆபத்தான பாதையில் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த இடம் அந்த நாசமா போன டோக்கியோவுக்கு எவ்வளவோ மேலு. இது எனக்கு மில்லியன் அளவு உற்சாகத்தை தருது.
அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் காப்ளிங்ஸ்லாம் தேடிட்டு இருக்கான். காப்ளிங்ஸ்லாம் கில் பண்ணால் தான் நம்ம லெவல் ஏறும். அப்போ தான் இந்த மான்ஸ்டரையும் அழிக்க முடியும், சிண்டாவையும் காப்பாற்ற முடியும். என்னுடைய கரண்ட் ரேங்க் வச்சுக்கின்னு கண்டிப்பாக என்னால் அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண முடியாது. அதனால என்னோட வீக்காக இருக்க சில காப்ளிங்ஸ்லாம் கில் பண்ணி என்னுடைய லெவலை ஏற்றி தான் ஆகணும். அப்படியே காட்டுக்குள்ளே காப்ளிங்ஸ்லாம் தேடி போகும்போது அங்கே ஒரு லாக் பாயிண்ட்டை பார்க்குறான். லாக் பாயிண்ட்டை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவனுடைய கையை அதில் வச்சு சிண்டாவுடைய நினைவுகளை பார்க்குறான். அக்கசாக்கி, அடுத்த ரவுண்டில் நம்ம யாருன்னா ஒரு பிளேயரை சூஸ் பண்ணணும்னா நீ யாரை சூஸ் பண்ணுவேன்? நானா இருந்தால் யமட்டாவை சொல்லுவேன். ஓ, அவனா ஜூடோவில் நேஷனல் லெவலில் போயிட்டு வந்தானே, அந்த பையனை தானே சொல்கிறேன். அவனை உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பசங்களாவே சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்? பசங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை பற்றி தப்பு பேசுவாங்க. அக்கசாக்கி, நீ இன்னும் சின்ன குழந்தை மாரி தான் இருக்க. நானும் அப்படிதான், இருந்தாலும் உன்ன மாரி இல்லை. ஆனா நான் இப்போ சொல்ல போற பையன் நீ சொன்னதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருப்பான். அவன் தான் யூஸ்கே. என்னது, நானா? அட என்னடா சொல்ற? அவ ஜூடோவில் நேஷனல் லெவல் போயிட்டு வந்தா யமட்டாவே பிடிக்காதான், ஆனா என்ன பிடிக்குன்னு சொல்றான். ஆமா சிண்டோ, நீ ஏன் யூஸ்கேவை சொல்ற? அது எனக்கே தெரியல. ஆனா அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம யூஸ்கே ஒரு தும்பலை போட அந்த லாக் பாயிண்ட்டும் போயிடுது. அட எங்கடா போச்சு இந்த லாக் பாயிண்ட்? அவ என்னை பத்தி என்ன சொல்லியிருப்பா? ஒருவேளை நல்லதா சொல்லியிருப்பாளா இல்ல தப்பா என்ன சொல்லியிருப்பாளா? என்னை பத்தி நல்ல விஷயமா சொல்ல ஒரு 50% சான்ஸ் இருக்கு. நான் இப்போ 2 பொண்ணுங்க கூட தனியா இருக்கேன். இதை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் என்னை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி யோசிக்க இது சரியான நேரம் இல்லை. இப்போ போயிட்டு நம்ம காப்ளிங்ஸை வேட்டையாடலாம். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. இது என்னுடைய பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துது. நானும் என்னுடைய நண்பர்களும் அவனுடைய சின்ன வயசு நினைவுகளை நினைச்சு ஃபீலிங்ஸ் பண்ணிருக்கும் போது ஒரு வழியா நீங்களே வந்துட்டீங்களா? சரி வாங்க பார்த்துடலாம் ஒரு கை. அப்படியே காப்ளின்ஸ் கூட மாசா ஃபைட் பண்ணிக்கிட்டு அவனுடைய சின்ன வயசு நினைவுகளை ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அங்கே இருக்கிற அவனுடைய சின்ன வயசு நண்பர்கள் கூட ஜாலியாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் இப்போது தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால் இருக்கிற மொத்த வரியும் காப்ளிங்ஸ் மேலே காமிக்க மொத்த காப்ளிங்ஸையும் போட்டு தள்ளிடுறான். அதில் ஒரு காப்ளிங்ஸ் மட்டும் எஸ்கேப் ஆகிடுது. கோவப்படாத யூஸ்கே, நீ இப்போ 9th லெவலில் இருக்க, நீ ஒரு வீரன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கூடயே பேசிட்டு இருக்க அவன் ஒரு வையா 9th லெவலும் வந்துடுறான். இன்னும் ஒரு காப்ளிங்ஸ் தான். அந்த காப்ளிங்ஸை முடிச்சிருந்தா நான் என்னுடைய 10th லெவலில் ரீச் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு இந்த ஃபார்மர் ஜாப்பை தவிர வேறு ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ஸ்பின்னிங் வீலில் ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் எனக்கு மட்டும் அந்த ஃபார்மர் வேலை கிடச்சிது. ஒரு வேளை நம்ம லக்கு அவ்வளோதான் போல. நானும் அக்கசாக்கி மாதிரி ஒரு வாரியராக இருந்தா கண்டிப்பாக அந்த மான்சரை அழிச்சு சிண்டோவை காப்பாற்றிருக்க முயற்சி பண்ணியிருப்பேன். ஆனால் அக்கசாக்கி ஆண்களில் விற்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயப்படுறா. இங்கே என்ன நடக்குது? அக்கசாக்கி இறந்துட்டா. அந்த வில்லேஜுக்கு என்னதான் ஆச்சு? நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அந்த வில்லேஜ் பார்க்க வில்லேஜே ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா நம்மளோட குஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சா? இப்போது நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன். இப்போ நானும் இறந்துட்டேன்னா 3 பேரும் உண்மையிலே இறந்துடுவோம். இல்லை, இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது. நான் எல்லாரையும் காப்பாற்றுவேன். முதல்ல வில்லேஜுக்கு என்னாச்சுன்னு போயிட்டு பார்ப்போம். நம்ம ஹீரோவும் ஒரு வையா வில்லேஜுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அங்கே ஒருத்தருமே உயிரோட இல்லை. அக்கசாக்கியும் சிண்டோ மாரி ரீஸ்பான் ஆக்கலை. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பெரிய மான்ஸ்டர் தான் அக்கசாக்கியை முயங்கிருக்கும். முதல்ல இங்கே யாருன்னா உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்க கிட்ட இங்கே என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டது அப்புறம் போயிட்டு நம்ம யோசிப்போம். யாராவது இருக்கீங்களா? யாராவது உயிரோட இருந்தால் பேசுங்க. ஆகா, இங்கே ஒரு லாக் பாயிண்ட் இருக்குது. இது மூலியமா இங்கே என்னதான் நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு யூஸ் ஆகுற மாதிரி எதுனா காமிச்சா நல்லா தான் இருக்கும். அக்கா, இந்த நேரத்தில் இந்த வாழை வச்சுக்கிட்டு ஏன் பயிற்சி பண்ணுறீங்க? போய் தூங்குங்க. என்னுடைய உலகத்தில் நான் ரொம்பவுமே வீக்கான பொண்ணு. அங்கே இருக்கிற மாதிரியே என்னால் இங்கேயும் இருக்க முடியாது. இந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் பயிற்சி எடுத்ததே இல்லை. அதான் இப்படி டயர்டாகிட்டேன். என்னது, உங்களுடைய உலகமா? ஆமாம், என்னுடைய உலகத்தில் எனக்கு ஒரு தீவிர நோய் இருக்குது. அதனாலே என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியலை. ஆனால் இந்த இடத்துல எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் எப்போவுமே மற்ற 2 பேருக்கும் தொந்தரவு மட்டுமே தரேன். என்னால் தான் அவங்க 2 பேரும் ஸ்லோவாக இருக்காங்க. நான் பிறந்ததுலேருந்தே எல்லாருக்கும் ஒரு சுமையாக தான் இருந்திருக்கேன். ஆனால் இங்கே நான் நல்லா இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் உதவி பண்ணலான்னு இருக்கேன். நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆகுவேன். அன்னைக்கு நான் அவங்க 2 பேரையும் காப்பாற்றுவேன். இப்போதைக்கு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் மட்டும் போதும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம யூஸ்கேக்கு அப்போ தான் புரியுது. நான் இங்கே வந்ததுலேருந்தே என்னை பற்றி தான் யோசித்தேன். மற்றவங்கள பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது. எல்லாரும் ஓடுங்க, ஊருக்குள்ளே ட்ரோல் வந்துடுச்சு. நான் மட்டும்தான் எப்போவுமே இப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் உண்மை அப்படி இல்லை.
எல்லாரும் அப்படிதான் போல. சிகாஸ் நீ ஓடு, நான் அதை பார்த்துக்கிறேன். அந்த குட்டி பையனை காப்பாற்ற போகலான்னு சொல்லிட்டு போன நம்ம அக்கசாக்கியை அந்த மான்சரு அப்படியே சாப்பிட்டுச்சு. அந்த மான்சரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அக்கசாக்கி, யூஸ்கே நீ எப்படியும் எங்களை காப்பாற்றணும்னு தெரியும், உனக்காக காத்திருக்கணுன்றா. அதுக்குள்ளே அந்த லாக் பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. நம்ம யூஸ்கே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மான்சரும் வருது. அந்த மான்சரை பார்த்த உடனே நம்ம யூஸ்கே, நான் இப்போ சாகக்கூடாது, நான் எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். நான் இப்போது எனக்காக இல்லைனாலும் அவங்க 2 பேருக்காகவாது உயிரோடு இருக்கணும். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த மான்சர் ஒரு ஜம்பை போட்டு நம்ம யூஸ்கேவை ஒரு அடி அடிக்க, நான் இப்போ சாக போகிறேண்ணா, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. சாக போகிற நேரத்தில் பையன் நினைவுகள்லாம் திரும்பி வர மாதிரி அவனோட நினைவுகள்லாம் திரும்பி வருது. நம்ம எல்லாரும் ஹைஸ்கூலில் கிராஜுவேட் ஆன உடனே திரும்பி இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் மீட் பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணலாம். இதை யாரும் மறக்கக்கூடாது. இங்கே நம்ம பொச்சு வச்சிருக்க பெட்டியை அப்போ எல்லாரும் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆனால் நான் ஹைஸ்கூலில் முடித்த உடனே ரொம்ப மாறிட்டேன். எல்லாருக்குமே அவங்களுக்கான கனவு இருக்குது. அதை பற்றி நான் எப்போவுமே கவலைப்பட்டதில்லை. நான் ரொம்பவும் மாறிட்டேன். பேரண்ட்ஸுக்கு சிரமமாக இருக்கிற அக்கசாக்கி கூட கனவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு இப்போது யூஸ்கே அவனை நினச்சி அவனே வருத்தப்பட்டு இருக்க, எப்படியோ சேஃபாக தண்ணியில் வந்து லேண்ட் ஆகிடுறான். என்னை பற்றி கவலைப்பட இது சரியான நேரம் இல்லை. இப்போது என்னுடைய கியரை நான் ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் இந்த மான்ஸ்டர் மட்டும்தான். இந்த மான்ஸ்டர் எனக்காக இல்லைனாலும் அவங்க 2 பேருக்காவது கண்டிப்பாக அழிப்பேன். அந்த நேரத்தில் நம்ம யூஸ்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அதாவது அந்த மான்ஸ்டர் ஒரு ஃப்ராக் மாரி ஜம்ப் பண்ணுது. அதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ்கே டைரெக்ஷனை மாற்றி ஓடிட்டுருக்க. இப்படியே ஓடிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்படின்னா அதை அட்டாக் பண்ணி ஆகணும். இதுக்கு முதல்ல எனக்கு வெப்பன் வேணும். என்கிட்ட இப்போ வெப்பனும் இல்லை. என்னால் எவ்வளோ நேரம் இப்படியே ஓடிட்டு இருக்க முடியும்னு தெரியல. எல்லாம் அவனோட கண்ட்ரோலில் இருக்குன்னு நினச்சிருக்கும் போது திரும்பி பார்த்தா அந்த மான்ஸ்டரை காணும். அந்த நேரத்தில் மாஸ்டர் பிளான் போட்ட அந்த மான்ஸ்டர் அவனுக்கு தலைக்கு மேலே இருக்குது. ஸோ எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது எதில் ஒரு காம்ப்ளிங்ஸை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுடைய லெவல் 10th மாறுது. லெவல் மாறினா மட்டும் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கும் போது இந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. நான் இன்னும் சாகலையா, இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்கே பார்க்க அந்த இடத்துக்கு கேம் மாஸ்டர் வராரு. கங்க்ராச்சுலேஷன், நீ உன்னுடைய 10th லெவலை ரீச் பண்ணிட்ட. ஆமாம், நான் எப்படியும் அந்த 10th லெவலை ரீச் பண்ணிட்டேன். சரி யூஸ்கே, உன்னுடைய வேலையை மாற்றதுக்கான சரியான நேரம் இதுவாக தான் இருக்கும். ஆடா என்னப்பா, ஜெயிச்சதுக்கு கொஞ்ச நேரமாவது சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா மீண்டுமா. சரி போனா போட்டோம், இந்த வாட்டியாவது எனக்கு வாரியர் வேணும். வாரியர் எப்படின்னா நான் வாரியராக வரணும். ஒரு நிமிஷம் யூஸ்கே, உனக்கு இப்போ வந்துக்கிட்டு செஃப். என்னது செஃப்பா? அதுக்கு ஃபார்மரே எவ்வளோ மேலேடா. இப்போதைக்கு உன்னுடைய ஸ்கில் இதுதான். நீ இதை வச்சு தான் உன்னுடைய பேட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படியோ செஃப்பா மாறினால இந்த ஒரு சின்ன கத்தியாவது கிடச்சிச்சு. ஆனால் இதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, என்னால் இப்போ இந்த மான்ஸ்டரோடைய எல்லா பக்கத்தையும் பார்க்க முடியுது. இதுதான் செஃப்போட ஸ்கில்லாக இருக்கும் போல. சரி அப்படின்னா யூஸ்கே, நீ போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு. உயிரோடு இருந்தால் திரும்ப சந்திப்போம். இவன் ஒருத்தன் போகிற போக்கில் என்ன கலாய்க்காமல் போக மாட்டான் போல. பரவாயில்ல, நம்மளுடைய ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கத்தியை வச்சு அவனுடைய வயிற்றை கீச்சா போதும், அவன் ரொம்ப சோர்ந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு 50% சான்ஸ் ஆகுது கிடைக்கும். அடிப்பட்ட அந்த மான்ஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதோடைய வயிற்றுல இருந்து பயங்கரமாக பிளட் லீக் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ எப்படியோ இது வேலை செய்யுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் படீஸ். எப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்குது. நான் அதோட வயிற்றில் இருக்கிறதுனால என்னால் திரும்ப வர முடியலை. யூஸ்கே, நீ எப்படியும் எங்கள் 2 பேரையும் காப்பாற்றிடணும்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி அதெல்லாம் விடுங்க. ஒரு நிமிஷம், இது உன்னோட துணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. ஓ இதுவா? நான் இப்போது ஃபார்மர் இல்லை, நான் ஒரு செஃப். என்னது செஃப்பா? அதெல்லாம் விடுங்க. இப்போதைக்கு நம்ம இந்த மான்ஸ்டரை மட்டும்தான் அழிக்கணும். இந்த மான்ஸ்டரோட அட்டாக் பேட்டர்ன் என்னன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறத நல்லா கவனிங்க. அந்த மான்ஸ்டர் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணும்போது உங்களுடைய டைரெக்ஷனை மாற்றினா அதால் அவங்கள தொடக்கூட முடியாது. இதுக்கு இது மட்டும்தான் வீக்னஸ். இதை வச்சு தான் நம்ம எப்படின்னா அட்டாக் பண்ணணும். ஆனால் இதுமாரி பண்ணால் நம்ம டயர்ட் ஆகிடுவோமே. அப்படியும் நீ சொல்கிற மாரி நம்ம இதை முயற்சி பண்ணி பார்த்தா கூட நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மி தான். நீங்கள் 2 பேரும் ஒரு நிமிஷம் அந்த மான்ஸ்டரை பாருங்கள்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கேற்பட்ட ரத்த கசியோல தான் இமோ டயர்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதால் ஜம்ப் கூட பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதை டிஃபீட் பண்ணிடலாம். சரி யூஸ்கே, அகசாக்கி, நம்மளுடைய வேலையை பார்க்கலாமா? அதோடைய மசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னால் அதை அட்டாக் கூட பண்ண முடியலை. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம தான் தோத்துடுவோம் போல இருக்கு. இப்படியே 3 பேரும் மாற்றி மாற்றி பேட்டில் பண்ணிட்டு இருக்க சரி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இவங்களே மாற்றி மாற்றி செத்து விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தான் சிரிப்பு இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் திருப்பணும் சீரியஸ் ஆயிடுறாங்க. சரிதான் கருமோ, இவன் பேசின பேச்சுக்கு போயிட்டு அடிப்பான்னு பார்த்தா திரும்பவும் போய் சாவறான். சரி இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு டீம் மீட்டிங்கை போடுறாங்க. நம்ம இப்படியே மாற்றி மாற்றி செத்து விளையாடினா நம்மளுடைய வின்னிங் பர்சன்டேஜ் கண்டிப்பாக குறைஞ்சிடும். அது நம்மளை அட்டாக் பண்ணுற விதம் எதுவும் சேஞ்ச் ஆகலை, ஒரே மாதிரியே தான் அட்டாக் பண்ணுது. ஆனால் அதோடைய உருவத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம 3 பேரும் சின்ன பூச்சிங்க மாரி தான் தெரியும். இதெல்லாம் கேட்ட நம்ம யூஸ்கே அவனுக்கு இருந்த சின்ன மூளையை வச்சு கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணி ஆல்ரெடி சிண்டோவோட வின் ஸ்டைலில் பார்த்த நம்ம யூஸ்கேக்கு ஒரு ஐடியா வருது. ஓய் சிண்டோ, நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு, உன்னுடைய வின் ஸ்டைலு காற்றை விளக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி அதோடைய உள்பகுதியில் தாக்கினா போதும். ஆல்ரெடி அதுக்கு ஏற்பட்ட காயத்தால் கண்டிப்பாக அது செத்துடும். நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இதை வேணும்னா முயற்சி பண்ணி பார்ப்போம். சரி நீ சொல்கிற மாதிரியே பண்ணுவோம். அது எங்களெல்லாம் அட்டாக் பண்ண அதோடைய கை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன நான் தியாகம் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆல்ரெடி அதுக்கு ஏற்பட்ட காயத்தை யூஸ் பண்ணி நான் அதோடைய வயிற்றுக்குள்ளே மட்டும் போயிட்டா போதும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய காயத்தை அதிகரிக்கும் போது அதால் கண்டிப்பாக நகர முடியாது. இதை யூஸ் பண்ணி சிண்டோ அவனை சரியான நேரத்தில் தாக்கினா மட்டும் போதும். நான் எப்படியும் செத்துடுவோன்னு தெரியும். இதுக்கு மேலே சிண்டோ உன் கையில் தான் எல்லாம் இருக்குது, கவலைப்படாத யூஸ்கே, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ அந்த மான்ஸ்டர் தலை மேலே ஏறி நின்று அவகிட்ட இருக்கிற வாண்டை வச்சு அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி கொல்லறா. ஸோ அந்த நேரத்துலேயே அந்த ட்ரோலுங்கிற மான்ஸ்டரும் செத்துடுது. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம யூஸ்கேவும் ரீஸ்பான் ஆகிய எப்பா எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சுப்பான்னு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் கரெக்டாக கேம் மாஸ்டர் அங்கே வரான். ஏன்டா அரமண்டையா, எப்போ பார்த்தாலும் என்ன பயமுறுத்துறதை தவிர உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? சரி உங்கள் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் எல்லாரும் இந்த குஸ்டை வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரேங்க்லாம் ஏறி இருக்கும். ஆனால் என்னுடைய ரேங்க்கு மட்டும் யாருன்னு மாதிரியே தெரியலையே. யூஸ்கேக்கு மட்டும் ரேங்க் நல்லா ஏறி இருக்கு. சரி யூஸ்கே, உன்னுடைய குஸ்ட்டை நீ வெற்றிகரமாக முடிச்சிட்ட, அதனால உனக்கான வெகுமதி நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். நீ என்ன கேள்வி கேட்க போற? திரும்பவும் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆல்ரெடி சிண்டோவும் அக்கசாக்கியும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிண்டோ வந்து நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு கேட்டிருந்தா, அக்கசாக்கியோ நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு அவன் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னான். ஒருவேளை அவங்க ஃப்யூச்சர்லேருந்து வந்திருந்தா இங்கே என்ன அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா இப்போ நான் என்ன கேட்கணும்? நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் என்னுடைய கேள்வி. நீ சொன்ன மாதிரி நீ சொல்கிற குஸ்ட்லாம் முடிச்சா எங்களுக்கு என்ன ஆகும்? எங்ககிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்குற? நாங்கள்லாம் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? ஆமாம், இது ஒரு நல்ல கேள்வி. ஓ அப்படின்னா சரி, எங்கள் இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போக ஒரு டவுனை காமிக்கிறாங்க. அந்த டவுனு பார்க்க யூஸ்கே இருக்கிற டவுனு மாதிரியே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற 3 பேரும் இவங்க 3 பேர் மாதிரியே இருக்காங்க. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வர இவங்க 3 பேரும் நார்மல் வேர்ல்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க. நான் இப்போ பார்த்தனே அது என்ன? அங்கே என்ன தான் நடந்துச்சு? ஒரு வழியா எல்லாரும் திரும்ப வந்துட்டுமா? ஆமாம், கடைசியாக நம்ம அங்கே ஒன்று பார்த்தோமே, அது என்ன? அப்படியே நீங்கள் 2 பேரும் மறந்துடுங்க, நான் போயிட்டு என்னுடைய ப்ராக்டிஸை பார்க்க போகிறேன். என்னது? அங்கே கொஞ்சம் டைம் பாருங்க, நம்ம என்ன நேரத்துக்கு போனோமோ அதே நேரத்துக்கு நம்ம திரும்பி வந்திருக்கோம். அட ஆமாம், நம்ம போன அதே நேரத்துக்கு திரும்ப வந்திருக்கோம். என்னுடைய டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக இன்னும் 2 வாரம் இருக்குது. நான் இதுக்காக 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எப்படியோ அந்த இடத்துல இருந்து உயிரோட வந்ததுக்கு காரணம் நீ தான், அதனால ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு என்ன, இருக்கட்டும் பரவாயில்ல. நாங்கள் 3 பேரும் இப்போது 3rd இயர் படிக்கிறோம், அதனால அவளுக்கு இதான் கடைசி போட்டியாக இருக்கும். சரி காய்ஸ், நான் போயிட்டு வரேன். யூஸ்கே, மறக்காம அக்கசாக்கியை அவளுடைய வீட்டில் விட்டு போயிடு. அப்படியே கட் பண்ணா யூஸ்கேவும் அக்கசாக்கியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்க என்னுடைய ஆட்டு இப்போ கூட வேகமாக துடிக்குது. நாங்கள் ஒரு நாளுக்கு மேலே அந்த உலகத்தில் இருந்தோம், ஆனால் இந்த உலகத்தில் ஒரு செகண்ட் கூட பாஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தில் இன்னும் 7 குஸ்ட் இருக்குது. அந்த 7 குஸ்ட்லையும் நாங்கள் ஜெயிக்கலன்னா கண்டிப்பாக இறந்துடுவோம். இப்படிலாம் யூஸ்கே அவன் மனசில் நினச்சிட்டு இருக்க. யூஸ்கே, உனக்கு ரொம்ப நன்றி, நீ மட்டும் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் அங்கேயே இறந்துருப்போம். ஓ அப்படியா? உடனே யூஸ்கே அவனுடைய மனசுக்குள்ள, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட தனியாக நடந்து போனதே இல்லை,
என்னுடைய என்டையர் வைப்பில் ஒரு நாள் கூட இப்படி நடந்து போனதில்லை. இதாண்டா எனக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அக்கசாக்கி கிட்ட அவன் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மக்களை பற்றி அவனோட அபிப்பிராயம், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மக்களை பிடிக்காத விஷயங்கள், இந்த உலகத்தை பற்றின விஷயம்லாம் சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கான். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, யாரும் இல்லை. அதனால் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனும் உருட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபன்னான கான்வர்சேஷனாக இருந்தாலும் கடைசியாக கேம் மாஸ்டர் விசிபிள் பண்ண அந்த ஒரு சீன் அவனுக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். ஒருபடியே கட் பண்ணால் அக்கசாக்கி சிண்டோ கிட்ட நேற்று நடந்தது எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் சிண்டோ படிச்சுட்டு ஓ அப்படியா இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்தில் ஆஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்த ஏ ஷிண்டோ நீ என்ன தான் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க அதுக்காக ஓ நீ ஆஷி உனக்கு யூஸ்கேவை தெரியுமா? அதான்பா உங்க கூட சின்ன வயசில் படித்தானே. ஆமாம் யூஸ்கே அவன் என் கூட 6வது வரைக்கும் படித்தான். அதுக்கப்புறம் ஸ்கூல் மாதிரி வந்துட்டான். இப்போது அதுக்கு என்ன? நீ அவனை பற்றி என்ன நினைக்கிறன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவனை பற்றி சொல்ல எதுவும் இல்லை. அவன் யாரு கூடயும் பேசியும் நான் பார்த்தது இல்லை. இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன்கிட்ட பேச எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ தான் உண்மையிலேயே அவன் யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவனை மாரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் ஏன் தெரியல. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ எங்கேயோ ஓடிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நேற்று கேம் மாஸ்டர் காமிச்ச அந்த ஒரு சீனை அவன் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை இந்த உலகத்தை ஃப்யூச்சரில் காப்பாற்றுறதுக்காக என்ன சூஸ் பண்ணியிருப்பாங்களா? ஆனால் என்னை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தான் தெரியல. இந்த ஊரையே வெறுக்கிறேன், ஆனால் இந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்காங்களா? பார்க்கறதுக்கே சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவனே பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. அதில் பார்த்தா கேம் மாஸ்டர். குட் ஈவினிங் யூஸ்கே, அப்புறம் எப்படி இருக்க? டே அரமண்டியா உனக்கு எப்படா என் ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு? அந்த இடத்துல தான் நிம்மதியாக இருக்க உள்ள இங்கேயும் ஃபோன் பண்ணி சாவடிக்கிறேன். அப்புறம் உன்னுடைய வாய்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேட்க சகிக்கலை. அதெல்லாம் விட யூஸ்கே, உனக்கு இப்போ ஒரே மிஷின் தர போகிறேன். அந்த மிஷினை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணு. என்னது மிஷினா? இந்த நேரத்தில் போய் என்ன மிஷின் இருக்குது? நான் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணை உங்கள் டீமில் மறக்காமல் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் மாஸ்டர் அவங்ககிட்ட சொல்லிட்டு ஃபோனு கட் பண்ண நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஹாஸ்டல் மாரி இருக்குது. அங்கே யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. அவசரப்படாத யூஸ்கே. உனக்கு என்னப்பா, நீ ஃபோனில் சொல்லிட்டு போயிடுவேன். நான் தானே அங்கே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வேற கேர்ள்ஸ் ஹாஸ்டல். சரி நீ இப்போ மேல் மாடிக்கு போ. என்னது மேல் மாடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காகி பார்த்துட்டு இருக்க. எப்படியோ மேலேயும் வந்துடுறான். அந்த டைமில் ஒரு ரூமில் லைட் எரிஞ்சிட்டு இருக்க. இந்த டைமில் யாரா லைட் போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க அது லேடிஸு ரெஸ்ட் ரூமா. அப்படியே நைஸாக போய் எட்டி பார்க்க அங்கே ஒரு 3 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு போச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லாதீங்க. டேய் அரமண்டியா, இங்கே மட்டும் 4 பொண்ணுங்க இருக்காங்க, யாருன்னு சொல்லுடா. கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் இருப்பா பாரு, அவ்வளோதான் நீ கூட்டிட்டு வரணும். சரி சொல்லிட்டு இல்லை, என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணி கூட்டின்னு வரேன், போன வெய்யி. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு எனக்கே தெரியும். டே யாரா நீ இங்கே என்னடா பண்ணுற? இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம்டா. உடனே அந்த பொண்ணு உன்னை ஃபோட்டோ பூச்சி லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் வந்ததுனால உன்னை அசிங்கப்படுத்த போகிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோனு உடச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட பொண்ணு வாங்கி டம்மல் உடைக்கிறான். ஃபோட்டோ எடுத்த அந்த பொண்ணோட ஃபோனை உடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை புள்ளி பண்ண எல்லா பொண்ணோடைய ஃபோனையும் வாங்கி உடச்சி போட்டுடுறான். உடனே ஒரு பொண்ணு அடிக்க வர நம்மளால தடுக்க தான் பண்ணுறான். அதுக்கு அந்த பொண்ணு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உக்காந்துடுறான். நம்ம ஹீரோவும் இதான்டா டைமிங்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கிட்ட சீனு போட்டிருக்கான். உடனே அந்த 3 பொண்ணுங்களும் இவனை நம்ம அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போடுறாங்க. நான் அப்படியே சும்மா இந்த பக்கம் வாக்கிங் போயிருந்தேன். சரி சவுண்டு கேட்டு வந்து பார்த்தா உன்னை அந்த 3 பொண்ணுங்க ஏதோ பண்ணியிருந்தாங்க. எப்படியோ அந்த 3 பொண்ணுங்க கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன். ஒரு நிமிஷம், லேடிஸ் ரெஸ்ட் ரூமான உனக்கு என்ன வேலை? சரி என்னமோ என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்க. இந்த பையன் ஏன் இன்னும் என் கூட வரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைக்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்படியோ நம்ம மிஷின் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்க. ஆமா, அந்த 3 பொண்ணுங்களும் உன்னை ஏன் புள்ளி பண்ணாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இந்த ஸ்கூல்னாலே இதுக்கு தான் பிடிக்காது. அவங்க ஒன்றும் என்ன புள்ளி பண்ணல, அவங்களாம் என்ன சேர்ந்து பழி வாங்குறாங்களாமா. என்னது பழி வாங்குறாங்களா? ஆமா, நீ கேள்விப்பட்டிருப்பியே, மீக்கன்ற ஒரு லைவ் சேனல் இருக்குல்ல, அதுல நாங்க 2 பேரும் தான் ஸ்ட்ரீம் பண்றோம். அதுல ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டை, அதனாலதான் அவன் என்ன பழி வாங்குறான் இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. செம நான் அவன் தோல் மேல கை போட்டு பேசிட்டா. இல்ல பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கணும்
பண்ணணும்னு சொல்லி போலீஸில் புடிச்சு போட்டுவாங்க. இந்த கேம் மாஸ்டர் என்ன பண்ணுறானே தெரியல. மிஷின் முடிஞ்சுன்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுன்னு கிளம்பின்னு இருப்பேன். இந்த பொண்ணு வேற என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. என்னை காப்பாற்றுறதுக்கு நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இப்போ சின்னதாக வேலை இருக்குது, நான் போயிட்டு மாடலிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதனால நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிடுறா. நம்ம ஹீரோவோ எனது மாடலிங்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ யூடியூப்ல ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்க. சரி பசிக்குதுன்னு ஃபோனை கட் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பவும் டெலிபோர்ட் ஆகிட்டு அந்த வேர்ல்டுக்கே போயிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கசாக்கியும் ஷிண்டோவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ காப்பாற்றினானே அந்த பொண்ணும் அங்கே தான் இருக்கா. அந்த பொண்ணுக்கோ இங்கே என்னதான் நடக்குது, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம தலைவன் கேம் மாஸ்டர் வரான். ஸோ திரும்பவும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டில் அவளுக்கான பவரையும் சூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு விசர்டோடைய ஈட் பவர் வந்திருக்கு. ஆல்ரெடியே சிண்டோவுக்கு விசர்டோட வின் பவர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த பொண்ணு பேர் யூகா, டொக்கிட்டோ யூகான்னு நினைக்கிறேன். நம்ம யூகானே கூப்பிடலாம். இதுக்கப்புறம் நம்ம கேம் மாஸ்டரு நெக்ஸ்ட்டு குவிஸ்ட்டை சொல்கிறான். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிவீல் டைம் 30 இருந்துச்சு, நான் அதை இப்போ 40 ஆகுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குவிஸ்ட்டை காமிக்கிறோம். அந்த ஒரு குவிஸ்ட்ல உங்களுக்கு 40 நாள் டைம் இந்த மேப்ல இருக்கிற 5% பிளேஸுக்கு நீங்க டிராவல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஏதோ டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறோம். அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேச நினைக்க, நீங்களாம் யாரு, என்னை ஏன் கடத்தி நீ வந்தீங்க, நேற்று என் பின்னாடி வரும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நீ பொண்ணுங்களெல்லாம் கடத்துறவன் தான். எனது பொண்ணுங்களெல்லாம் கடத்துறானா? இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, தயவு செய்து அந்த பையன் சொல்கிறத கேட்காதீங்க. நேற்று லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் வந்து இவன் கேமரா வைக்க வந்தான். இதுவே எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு. இந்த பொண்ணு சொன்னதை கேட்ட நம்ம அக்கசாக்கியும் சிண்டாவும் நம்ம யூஸ்கே கிட்ட பேசாமல் சைலண்டாக கிளம்பிடுறாங்க. நம்ம எல்லாரும் இந்த மேப்பில் 5% தூரம் ட்ராவல் பண்ணி ஆகணும். இதை நம்ம ஈஸியாக முடிக்கணும்னா நம்ம 4 பேரும் தனித்தனியாக தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். இது உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நீ எங்ககிட்ட ஜாலியாக பேசலாம். நீ என்னதான் எங்களோட பெரிய பொண்ணாக இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்புறம் உனக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீ மறக்காம என்கிட்ட அதை கேட்கலாம். இவன் ரொம்ப கூலா இருக்கா, ரொம்ப ஹைட்டா இருக்கா, அதுவும் இல்லாம ரொம்ப அழகா இருக்கா. இவன் மட்டும் ஒரு மாடலிங்கா இருந்தா கண்டிப்பா இவ்வளோ மாரி ஒருத்தி நான் பார்த்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகாவை மனசுல நினைச்சிட்டு இருக்க. உடனே சிண்டோ யூகாவை தனியா கூட்டும் போயிட்டு நேற்று என்னதான் நினைச்சுன்னு சொல்லிட்டு விலாவரியா கேட்க, யூகாவும் நேற்று என்ன 3 பேர் புள்ளி பண்ணாங்க, அந்த நேரத்தில் யூஸ்கே வந்தான் என்னை காப்பாத்துனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விலாவரியா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் மிஷினை முடிக்கலான்னு போக நம்ம யூஸ்கேவை மட்டும் தனியா விட்டுட்டு இவங்க எல்லாரும் கும்பலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இக்னோர் பண்றாங்க. எனக்கு கடுப்பா இருக்கு. யூஸ்கே உனக்கு பின்னாடி பாரு. என்னது பின்னாடியான்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ பெருசா வந்து விழுந்துச்சு. என்னன்னு பார்த்தா பெரிய கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்குது. அது என்னதுன்னே தெரியல. ஆமா இது என்னது பெரிய கரப்பாம்பூச்சா என்ன? ஒரு நிமிஷம் உள்ள ஏதோ சவுண்டு கேட்கல. அந்த நேரத்துல அந்த கரப்பாம்பூச்சி வயிற்றுல இருந்து ஒரு பெரிய போறான் வர. எல்லாருக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. எல்லாரும் 4 மூலைக்கு ஓடிட்டு இருக்க. அது ஏதோ ஒன்று தூக்கி போடுது. அது போயிட்டு கரெக்டா நம்ம ஹீரோவோட தலையில போயிட்டு உக்கார. நம்ம ஹீரோ அங்கேயே மட்டையாயிடுறான். நம்ம ஹீரோ வேற ரிவ்யூ ஆகிறதுக்கு 40 செகண்ட் ஆகும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இருங்க என்னுடைய செஃப் ஸ்கில்ல வச்சு இதோட நேமையும் இதோடைய வீக்னஸையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள அந்த போறான் நம்ம சிண்டியாவையும் மட்டை பண்ணி விட்டுடுச்சு. இப்போ 2 பேரும் டெத்ல இருக்காங்க. இன்னும் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அதோடைய ஆபத்துல அவள் டீனும் அது பேர் கடும் லெட்டர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க, இதை என்கிட்ட விட்டுருங்க, இதை நான் பார்த்துக்கிறேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சின்ன வயசுல ஏதோ மேஜிக் ஷோ பார்த்துருக்கா. அதுல ஏதோ பிங்க் ஏதோ பர்பிள்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த டிவி ஷோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவ இவ்வளோ ஃபியூச்சர்ல ஒரு விசடாக போறோம்னு சொல்லிட்டு கனவு காண்டு இருக்கா. அந்த நாள் இந்த நாள்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, என்னுடைய நெருப்பு பவர் வச்சு உன்னை எப்படி அழிக்க போறேன் பாரு, மஜிகா ஃபயர் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டிக்கோட எண்டில் ஏதோ லைட் எரியுது. தொட்டு பார்த்தா 20 செல்சியஸ் தான். ஏன்னு கேட்டா இவன் லோ லெவலில் இருக்கலாம். இவளால் இவ்வளோ தான் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா? அந்த நேரத்தில் அந்த போரா இவளையும் சாவச்சிருது. ஆனால் இவ பேசின பேச்சுக்கே எனக்கே சரியான கோபம் தான் வந்துச்சு. உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரீஸ் பண்ணாக ஃபர்ஸ்ட் லெவலில் மேஜிக் வச்சு அவளால் வேற எதுவும் பண்ண முடியாது, அது மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் நேற்று அவளை நான் காப்பாந்ததுக்கு எனக்கு ஒரு பேர் கொடுத்தா பார்த்தியா, அதை மட்டும் நான் எப்பவுமே ஏற்றுக்க மாட்டேன். இதெல்லாம் நினச்சி கோபமான நம்ம யூஸ்கே ஏதோ பால் மாரி அந்த போரான் தூக்கி போட்டு எல்லாரையும் கொலை பண்ணி பார்த்தீங்களா, அதை கையிலே பிடிச்சி கத்தி வச்சு கொலை பண்ணி விட்டுறான். அதை சாவடிச்சது மட்டும் இல்லாமல் நான் ஒரு லூசர் கிடையாதுன்னு சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த போரான் கோபமாயிட்டு இன்னொன்று அந்த மாதிரி அனுப்புது. இதை நம்ம ஹீரோ அவனுடைய கையை யூஸ் பண்ணியே தடுக்க, நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய ஈகக்கு முன்னாடி உன்னோட சக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாசா ஒரு டைலாக அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. யூஸ்க்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் அவன் ரொம்ப பலசாலியாக இருக்கான்.
இவன் நான் நினச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு யூகாவும் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க. ஏய் ஷிண்டோ, உன்னுடைய மேஜிக் பவர் இதுகிட்ட வேலை செய்யாது, இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய செஃப் ஸ்கில் யூஸ் பண்ணி அதோடைய வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடறான். அந்த புறானுடைய வீக்னஸ் பாயிண்ட் அதோடைய முதுகு பின்னாடி இருந்தால் அதால் அட்டாக் பண்ண முடியாதுன்னு தான். எப்படியோ இதால் இதுக்கப்புறம் நம்மள அட்டாக் பண்ண முடியாது. ஓய் அக்கசாக்கி, இப்போ நான் சொல்கிற மாதிரியே பண்ணு, அப்போ தான் அதை கில் பண்ண முடியும். இது 100% ஒர்க் ஆகுமான்னு தெரியல. உன்னுடைய வாழை நம்ம 2 பேரும் யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறானே எனக்கு புரியலை. ஓ அப்படியா, உன்னுடைய கையை நீத்தி இந்த ஸ்டிக்கை பிடிக்க முடியுதா, கொஞ்சம் செக் பண்ணி பாரு. இதை உன்னால் மட்டும் இல்லை, யாராலையுமே பிடிக்க முடியாது. அவங்களுடைய ஓன் ஸ்கில்லை அவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் யூஸ்கே இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நினைக்கிறான்னு நினைக்கிறேன். சரி ஆரம்பிக்கலாமா அக்கசாக்கி? இது வேலை செய்யுதுன்னு தான் நினைக்கிறேன். உடனே யூஸ்கேவும் அக்கசாக்கியும் சேர்ந்து அந்த பூரானை கில் பண்ண இவங்க 2 பேருக்கும் லெவல் அப்பும் ஏறுது. அப்படியே கட் பண்ணா கிட்ட அவளுக்கு சின்ன வயசுல நடந்துடலாம் சொல்லிட்டு இருக்கான். நான் சின்ன வயசுல கிண்டர் கார்டன் படிக்கும்போது என்னை யாருக்குமே பிடிக்காது, என்னை எல்லாரும் பேட் கேர்ள்னு சொல்லி ஒதுக்குனாங்க. அந்த நேரத்துல தான் நான் சயோரியை மீட் பண்ணேன். சயோரி என்னுடைய லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவுமே மாறிட்டேன். எனக்கு சயோரியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் சயோரி அவள் வீட்டு மேலே இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. எதுக்கு அவள் அப்படி பண்ணான்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அவளை பற்றி தப்பாக பேசினாங்க. அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போனேன். அங்கே இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்க பசங்க கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நான் ஒரு கெட்டவனுடைய பொண்ணு, அதனால இவளும் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு மற்ற பசங்க கிட்டலாம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் என்னுடைய டீச்சருக்கும் எனக்கு பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் என்னை மட்டும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துலலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பக்கபலமாக இருந்தாங்க. அப்போ தான் எனக்கும் ஒன்று புரிஞ்சிச்சு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து. அதனாலேயே என்னமோ எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இருந்தாலும் இந்த உலகத்தை மாற்றணும்னு நினச்சேன். இந்த உலகம் தான் சயோரியை கொண்டுச்சு. அதனாலேயே இந்த சபிக்கப்பட்ட உலகத்தை நான் மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் தனி ஒரு ஆளாக இருந்து என்னால் என்ன பண்ண முடியும்? அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் இவ்வளோ நாளாக சம்பாதிச்சு வச்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே ஒரே டைம்லேயே போயிடுச்சு. அப்போ தான் நான் இந்த கரை பிடிச்ச உலகத்தில் சாகக்கூடாதுன்னு விரும்பினேன். அந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்க. என்னை விட்டு போனால் மொத்த பலமும் திரும்ப ஒன்றா வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே யூஸ்கே சொல்லிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையுமே அக்கசாக்கியும் யூகாவும் கேட்டுருக்க. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே. உனக்கு கண்டிப்பாக தெரியுமா, நீ சொன்ன இடம் இதானே? எனக்கு தெரியாதா? அந்த பெரிய ட்ரோல் மான்ஸ்டர் ஆயிடுச்சு, நாங்கள் தான் இந்த வில்லேஜை காப்பாற்றணும். ஆனால் எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற கட்டிடம்லாம் ரொம்ப பயசாகிட்டு இருக்கு. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இங்கே இருக்கிற கட்டிடம்லாம் ரொம்ப பயசாகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் குதிரைலாம் வந்த வார்த்தை, நீங்களாம் ஹீரோஸ் தானே அப்படின்னு கேட்க, உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கல. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்ல, அம்மா அவர் என்ன நம்ம எல்லாரையும் ஹீரோன்னு சொல்றாரு? ஓ அதுவா, நம்மள மாரி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரையுமே அவங்க ஹீரோவாக தான் பார்ப்பாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வைப்போக்கிறே இந்த வில்லேஜ்லேயும் யாரையும் காணும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த வில்லேஜ் பக்கம் யாரும் வரதில்லை. நான் ஒரு 5 வருஷம் ஆயிருக்குன்னா பாருங்களா. ஓ அதனால தான் இந்த வில்லேஜில் யாரும் இல்லையா? ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. உடனே அக்கசாக்கி அந்த சின்ன பையனுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க, நம்மளுக்கு இந்த இடத்துல எதனா தகவல் கிடைக்கணும் தான் நம்ம வந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஆமாம் பெரியவளே, உங்களுக்கு ரடோர்பாவை பற்றி எதனா தெரியுமா? ஓ ரடோர்பாவா, இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்புறம் நீங்கள் கேட்ட ரடோர்பா அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த மேப்போட எட்ஜில் இருக்குது. நம்மளால கண்டிப்பாக அங்கே போக முடியாது. நீங்கள் அந்த இடத்துக்கு குதிரையில் போனால் 30 நாளில் போயிடலாம். அதே நடந்து போனால் அதை விட 3 மடங்கு அதிகமாகும். எனது 3 மாதமா? இந்த டாஸ்க்கை நம்மளால் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் யோசிச்சுட்டு இருக்க. உடனே ஷிண்டோ, பெரியவர் எங்களை மாரி ஹீரோஸ்க்கு நீங்கள் உதவ மாட்டீங்களா? உங்களுடைய குதிரை கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்னுடைய வேலைக்கு இந்த குதிரை முக்கியமானது. அது இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓ அப்படியா? ஆனால் உங்களுக்கு உதவுற மாதிரி என்கிட்ட ஒரு செய்தி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற டவுனில் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டி நடக்குது. என்னது மார்ஷியல் ஆர்ட்ஸா? ஆமாம், அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு 3 குதிரையாக பரிசாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகணும். கிளம்பி போக இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டியில் கலந்து ஜெயிக்கணும். ஆமாம், நீ கரெக்டாக சொன்னேன். சரி நம்ம எல்லாரும் அதுக்கான வேலையை பார்க்கலாமா? நம்ம காட்டுக்குள்ளே போய்கிட்டே அப்படியே நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டிக்கு பயிற்சி எடுத்துக்கலாம், என்ன சொல்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்டுக்குள்ளே நடந்து போக, ஆமாம் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது வெறும் சாதாரண காப்ளிங்ஸாக இருந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம். இல்லை ஒரு வேளை பெரிய அசுரம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்பையும் சண்டை செய்யலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கேட்ட யூகாக்கு நீங்களாம் யாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் அப்படியே இருங்க, நம்மளுக்கு முன்னாடி யாரோ இருக்காங்க, ஒரு வேளை காப்ளிங்ஸாக கூட இருக்கலாம். அப்படின்னா நம்ம டைரக்டா போயிட்டு அட்டாக் பண்ணலாமே. இல்ல வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ்கே சொல்ல, அந்த இடத்துக்கு 4 தடி தாண்ட வராங்க. இவங்களாம் ஒன்றும் காப்ளிங்ஸ் இல்லை, இவங்களாம் மனுஷங்க.
இங்கே பாருங்கப்பா ஹீரோஸ், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் மரியாதையாக எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவங்கள யாரும் கொல்லக்கூடாது. ஓ அப்படின்னா நீங்கள் எல்லாம் கொல்லக்காரங்களா? உடனே நம்ம ஹீரோவும் அடிக்க வந்த ஒருத்தனை கையிலே ஒரு கோடு போட்டு கீக்க அந்த இடத்துல கேம் மாஸ்டரோடைய குடல் கேட்குது. நீங்கள் ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணினா உங்களுடைய லெவல் குறைஞ்சின்னு சொல்லிட்டு கேம் மாஸ்டர் சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அவங்கள அட்டாக் பண்ணாதீங்க. அட்டாக் பண்ணால் நம்மளுடைய லெவல் தான் குறையும். நம்ம இப்போதைக்கு ஓடி தாக்கணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட ஷிண்டோ இவங்க எல்லாரையும் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அவளுடைய வின் பவரை யூஸ் பண்ணுறா. எப்படியோ நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம்னு நினச்சி எல்லாரும் சந்தோஷப்பட அந்த இடத்துல ஷிண்டோ மட்டும் காணும். ஸோ ஷிண்டோக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. எனது ஷிண்டோக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா? நீ இப்போது என்ன தான் பேசிகிட்டு இருக்க? அவளுக்கு நம்மளுடைய உதவி வேணும். இங்கே நீங்கள் 2 பேரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் ஒரே படகுல தான் பயணிக்கிறோம், சரியா? ஒருத்தர் தண்ணியில் மீதுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் காப்பாற்ற போனால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இப்போதைக்கு சுத்தமாக டைமே இல்லை. நம்ம எல்லாரும் இந்த குஸ்ட்டை முடிக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்தாலே போதும். ஷிண்டோவும் தானா அவளுடைய உலகத்துக்கு வந்துடுவா. யூஸ்கே நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் போதும், நீ எதுவும் சொல்ல வேணாம். இப்போதைக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அதை பயன்படுத்திக்க தான் நான் விரும்புவேன். நேற்று நைட்டு ஷிண்டோ உங்ககிட்ட பேசுனதான் நானும் கேட்டேன். அப்படி இருந்தும் நீ அவளுக்கு உதவி பண்ண போகலன்னா உன்னை விட மோசமான ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். நான் இன்னும் ஷிண்டோவை அப்படியே விட்டுடலான்னு சொல்லலை. இந்த குஸ்ட்டு முடிக்க முடியுமா அவளை நம்ம ஈஸியாக காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் ஷிண்டோ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, அவள் உன்னை விட நல்லாவே சண்டை போடுவாள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒன்றும் காப்ளின்ஸ் கூட சண்டை போடல, நம்ம எல்லாம் மனுஷங்க கூட தான் சண்டை போடுறோம். இந்த உலகத்தில் நம்மளால் மனுஷங்களை அட்டாக்கே பண்ண முடியாது. அப்படி இருந்தும் மீறி அட்டாக் பண்ணால் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் தான் இங்கே மைனஸ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஷிண்டோ நம்மளை காப்பாற்ற போயிட்டா அவன் மாட்டிக்கிட்டா, அதுக்குன்னு ஷிண்டோவை அப்படியே விட முடியாதுல்ல. ஓ அப்படியா? அப்படின்னா நீங்கள் 2 பேரும் வேணா போயிட்டு அவளை காப்பாற்றுங்களேன். இந்தம்மா அக்கசாக்கி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், இப்படி வாயா. அவனால் ஒரு பிரயோஜனமும் நம்மளுக்கு இல்லை, அதனால் நம்ம வேணா போயிட்டு ஷிண்டோவை காப்பாற்றலாமா? ஓ அப்படியா, சரி நம்ம 2 டீமாக பிரிஞ்சிக்கலாம். நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு போகிறேன், நீங்கள் போயிட்டு ஷிண்டோவை காப்பாற்றுங்க. அப்படின்னா சரி, நாங்கள் 2 பேரும் ஷிண்டோவை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் போக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போது என்னதான் பிரச்சனையா? ஒரு நிமிஷம் யூகா, நம்ம 2 பேரும் வீராப்பா கிளம்பி வந்துட்டோம், ஆனால் நம்மளால் அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா? நம்ம எல்லாருக்கும் ஓன் பாத்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துச்சு, இது எல்லாத்தையும் நீ மறக்கணும். முக்கியமாக யூஸ்கே அந்த அயகன் சொன்னதை நீ கேட்காத. இங்கே என்ன நடந்தாலும் நம்ம 2 பேரும் ஷிண்டோவை காப்பாற்றாம வீட்டுக்கு திரும்பக்கூடாது. ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷிண்டோவை காப்பாற்ற போக அடுத்த சீனே இவங்க 2 பேரும் அந்த கொலைக்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பேச்சாடா பேசின பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க நம்ம ஹீரோ மட்டும் அவனுடைய குஸ்ட் மட்டும் முடிஞ்சா போதுன்னு சொல்லிட்டு அவனுடைய வேலையை பார்த்துன்னு இருப்பான். அந்த நேரத்தில் சில காப்ளிங்ஸ்லாம் வர அதெல்லாம் பொட்டி போட்டுன்னு இருப்பான். அந்த எல்லா காப்ளிங்ஸையும் கில் பண்ணதால நம்ம ஹீரோக்கு கேம் மாஸ்டர் கிட்ட பேச ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வாட்டியாவது நல்ல பவர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேண்டிட்டு இருக்க இந்த வாட்டி அவனுக்கு விசிட் பவர் கிடைச்சிருக்கும். என்னதான் எனக்கு இப்போ மேஜிக் பவர்லாம் கிடைச்சாலும் இந்த பவர்லாம் வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்டாட்ஸ் இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்க பக்கத்திலே ஒரு டவுனை காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்த அந்த ஒரு போட்டி நடக்க போகுது. இந்த போட்டி ஹீரோஸுக்கு நடுவில் மட்டும்தான் இருக்க போகுது. நான் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும். அப்போ தான் எனக்கு இந்த இடத்துல 3 குதிரை கிடைக்கும். என்னால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, அதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. சண்டை செய்யுதுன்னு ஆயிடுச்சு, ஒரு கை பார்த்துடுவோம். சரி இப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் சண்டை செய்யலாம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போக இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த முட்டா பையன் இங்கே வர மாட்டான், நம்ம இங்கே மாட்டின்னு சாவத்தான் போகிறோன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே வந்தால் நம்ம ஹீரோ பேசணும் பேச்சுக்கு அடிப்பானை பார்த்தா அடி வாங்கி பத்துன்னு இருக்கான். இங்கே நடந்த ஃபர்ஸ்ட் போட்டில் வின் பண்ணது காவல் நைட் தான். நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுதான் இங்கே நடக்குது. இந்த போட்டி வெறும் 5 நிமிஷத்தில் முடிஞ்சுது. இந்த இடத்துல சக்தி வாய்ந்த மனுஷங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் தெரியுது. நீ இன்னும் உயிரோட இருக்கனா அப்படின்னா நீ ஒரு ஹீரோவா தான் இருக்கணும். அப்படின்னா நீ ஒரு பொண்ணா பையன் இல்லையா? இம்மோ வீக்கா இருக்கிற ஒரு ஹீரோவை நான் இப்பதான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நீ ஏன் கலந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லை, இந்த போட்டியில் ஜெயிச்சா 3 குதிரை கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். நாங்கள் அடுத்து வர 35 நாளில் ரெடோர்பாவுக்கு போனோம், அதான் எங்களுடைய நெக்ஸ்ட் குஸ்ட்டு. அதுக்கு தான் எங்களுக்கு குதிரை வேணும். என்னது ரெடோர்பா போகணுமா? நீ சொன்ன ரெடோர்போ இந்த நாட்டோட மேற்கு பகுதியில் இருக்க எல்லையில் இருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். வியாபாரத்துக்காக போகிறவங்க கூட பக்கத்து ஊர் வரைக்கும் தான் போவாங்க. நீங்கள் வேணா உங்களுக்கு பரிசா கிடைக்க போகிற குதிரையை எனக்கு கடனாக தாங்க, அதுக்கு பதில் உங்களுக்காக நான் எதனா வேலை செய்கிறேன். என்னது வேலை செய்கிறியா? அப்படின்னா எங்கள் கூட வந்து மான்சர் ஆயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. நீ
ஒரு மான்ஸ்டர் ஆயிடுச்சா நான் உனக்கு ஒரு குதிரையை தரேன். என்னது மான்ஸ்டர்லாம் ஆகிக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காக, நான் வேணா அதுக்கு பதில் இந்த ஊரில் இருக்க கொலைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. இந்த ஊரில் கொலைக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கட் பண்ண ஒரு மொட்டை மட்டையை காமிக்க, அப்படின்னா நீ சொல்கிற மாரி கொலைக்காரங்களாம் இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிதானே? இதை நாங்கள் எப்படி கவனிக்க தவணினு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. ஆனால் திரும்பவும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு குதிரையை கொடுத்து உதவினா மட்டும் போதும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த வேலைக்காக உங்களுக்கு நான் 3 குதிரையெல்லாம் தர மாட்டேன், வேணும்னா ஒரே ஒரு குதிரையை மட்டும் நான் தரேன். என்னது ஒரு குதிரை தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காகி நின்றுட்டு இருக்க. கட் பண்ணா காவல் நைட்டும் நம்ம ஹீரோவும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கொலைக்காரங்களை நைட் டைம் தான் அட்டாக் பண்ண போகிறோம், நம்மளுக்கு இன்னும் பாதி நாள் இருக்கு, நான் வேணா உனக்கு வாழை வச்சு எப்படி சண்டை போடுதுன்னு சொல்லி தடுறா அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் கேட்க, கொலைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட எனக்கு ஒரு குதிரை தான் தருவாங்க, அதை வச்சு என்னால் மட்டும்தான் ரெட் டோர்பாவுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. சரி, இருக்கிற சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்ட மாரியே பயிற்சி செய்யவும் ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இவங்க 2 பேரும் பயிற்சி செய்கிறாங்க. எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், பயிற்சியில் நம்ம ஆள் அடி வாங்கிட்டு தான் வர போகிறான்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நம்ம ஆள் அடிலாம் வாங்கிட்டு எப்பா என்னால் முடியலடா சாமின்னு சொல்லிட்டு பத்துட்டு இருக்கான். நீ ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இல்லை, நீ நல்லாவே சண்டை போடுத, பட் இந்த ஸ்கில்லை வச்சுக்கின்னு உன்னால் மாஸ்டர் கூடலாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் சொல்ல, நம்ம ஹீரோவோ இதெல்லாம் எனக்கே தெரியுமே, நான் ஸ்கூல்லேயே எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோ நல்லா விளையாட மாட்டேன், என்னை எல்லா பசங்களும் திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, நீ தப்பாக நினச்சிக்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ நல்லா தான் சண்டை போடுற, ஆனால் உன்னுடைய ஃபார்மேஷன் தான் சரியில்லை, அதனால தான் என்கிட்ட நீ அடி வாங்கிட்டே இருக்கு. ஓ அப்படியானு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை ஃப்ரீயாக விட்டுற. அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நம்ம காத்திருந்த தருணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் எல்லா படையும் கூப்பிட்டுன்னு அந்த கொலைக்காரங்களை பிடிக்க போக, இன்னொரு சைடு அந்த 3 பொண்ணுங்களுக்கும் யூஸ்கே அவனை நோக்கி தான் வர்றது தெரிஞ்சிருது. அந்த முட்டா பையன் மனசு மாதிரி எப்படியோ நம்மளை காப்பாற்ற தான் வரான்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களும் நினச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் எப்போ பார்த்தாலும் நைட் ஷிஃப்ட்டு நம்ம 2 பேரே பண்ண சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது, விடிஞ்சா போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போனோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த நேரத்தில் காவல் நைட்டு வந்து அவங்க 2 பேரையும் கொலை பண்ண, காத்திருந்தது போதும் நீங்கள் போயிட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சண்டையை ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. இதை கொலைக்கார கூட்டத்திலிருந்து பார்த்த ஒருத்தன் மணி அடிச்சு எல்லாரையும் ஐபியோட எல்லாரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு மாண்டுட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் சும்மா இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சில பேர் போட்டு போலக்க அப்போதான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ் அடித்தா நம்மளுடைய எக்ஸ்பேண்டு மைனஸ் ஆகும், ஆனால் இப்போ ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சந்தோஷப்பட, அந்த டைமில் ஒரு குரல் கேட்க, இனிமே நம்ம காத்திருக்கிறது வேஸ்ட்டு, அந்த கூண்டில் இருக்கிறவனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்ட, இன்னொருத்தனும் போயிட்டு அந்த கூண்டை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். நார்மலாக இந்த டைமில் அந்த கூண்டிலேருந்து யார் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ டீமில் இருக்கிறவங்க தான் பயப்படுவாங்க. ஆனால் இங்கே ஆப்போசிட்டாக கொலைக்காரன் கூட்டத்தில் இருக்கிறவங்களே பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் உள்ளேருந்து அப்படி யார் தான் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, உள்ளே இருந்து ஒரு மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. சரி, நம்மளும் அந்த டைமில் அந்த கொலைக்காரன் கூட்டத்தோட தலைவன் தான் வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க, அவன் வெளியே வந்தால் தான் தெரியுது. ஒக்கால ஒலி அவன் அட்டாக் அண்ட் டைட்டனில் இருக்க டைட்டன் மாதிரியே இருக்கான். உண்மையை சொல்ல போனால் அவனை பார்க்கறதுக்கு நம்மளுக்கே பயமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். யார் தான் அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, அப்போ தான் காவல் நைட் சொல்கிறா அவன் பேர் பெர்சர்க்கர்னு. நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்குது. நீங்கள் ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் ஆயிடுச்சிங்கல்ல, அவனை விட இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் நார்மலாகவே மனுஷங்களை தான் பிடிச்சி தின்னுவான் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் சொல்ல, அந்த பெரிய மான்ஸ்டரு ஒரு பெரிய கத்தி வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு. அந்த டைமில் வீராப்பா காவல் நைட்டு மட்டும் அவனை அட்டாக் பண்ண போக, அந்த மான்ஸ்டரு அவன்கிட்ட கையில் இருக்க கேடயமா அதை ஒரே வெட்டில் வெட்டிடுறான். என்னடா இவன் காமெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் முதுகு பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுக்கிறான். அது பேர் நவோ ரயக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ டீம்ல இருக்கிறவங்களே அந்த கத்தியை பார்த்த பிறகு தான் ஒரு நிம்மதியே வருதுன்னு சொல்லணும். இது ஒரு சக்தி வாய்ந்த கத்தி, இந்த கத்தியை வச்சு தோத்ததா சரித்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம காவல் நைட்டும் மாச சண்டை போட்டிருக்கான்னு தான் சொல்லணும். நான் என்னதான் பொண்ணா இருந்தாலும் மற்ற பொண்ணுங்க மாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் இல்லை, நான் ஒரு வாரியரா வந்து காரணமே உன்ன மாரி மான்சரை அழிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு மாசா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்கும்போது இவன் என்ன பொண்ணா இல்லை மான்சரான்னு சொல்லிட்டு வாயில் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் காவல் நைட்டும் சொந்து பார்க்க அந்த மான்சரும் கவுண்டர் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. லாஸ்டா பண்ண அட்டாக்ல காவல் நைட்டோட வாளும் பறந்து போய் வீந்துடுச்சு. அந்த டைம்ல வேற வழி இல்லாம காவல் நைட்டை காப்பாற்ற நம்ம ஹீரோ வந்து நிக்க, நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவனுடைய புது மேஜிக் பவர் வச்சு எதனா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்பதான் அவனுடைய மேஜிக்கலோடைய பவரே என்னன்னு அவனுக்கு புரிய வருது. அவன் எதை சொன்னாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை நம்பிடுவாங்க. இதை சாக்க வச்சு நம்ம ஹீரோவும் உன் பின்னாடி ஒரு அரக்கன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட சொல்ல, அந்த மான்ஸ்டரும் பின்னாடி திரும்பி ஒரு அட்டாக் பண்றான். உடனே இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் முதுகு பின்னாடி குத்த
கோவமான அந்த மான்சர் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிடுது. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பிரோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க அந்த நேரத்துல காவல் லைட்டு அந்த மான்சருடைய தலையை ஒரே வெட்டிலேயே வெட்டி சாய்க்கிறா. அப்புறம் ஒளிஞ்சிருக்கிற சில கொலகாரங்களையும் போட்டு தள்ளிட்டு கடைசி அந்த 3 பேரையும் காப்பாத்துறாங்க. எப்படியோ இப்பயாவது வந்து எங்களை காப்பாத்துனேன்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்ல, நான் அங்க நடந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டியில ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நான் தோத்துட்டேன், நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லிட்டு யூகா சொல்ல, நான் கொள்ளக்காரங்களை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதால எனக்கு ஒரு குதிரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்லிட்டு இருந்தாரு, அதனால நீங்களாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த நேரத்துல கரெக்டா காவல் நைட் வந்து நான் தான் காவல் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாமே ரெட் ரூபா போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ காவல் நைட்டோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். உங்களை மாரி ஹீரோஸ் கூட என் பொண்ணை அனுப்பி வைக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, ஆமா எங்களுக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஸ் பக் காமிக்க, வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதில் 2 கண்டிஷன் இருக்கு, நீங்க எனக்கு பணம்லாம் தர வேணாம், அதுக்கு பதிலாக உங்க எல்லாரையும் நான் 2 ரூபாய் வரைக்கும் கூட்டின்னு போவேன், ஆனா நீங்க உங்களுடைய குதிரையும் எனக்கே தந்துடணும். ஓ அப்படியா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, என்னோட 2வது கண்டிஷன் என்னன்னா, நான் உங்க எல்லாருக்கும் வாழை வச்சு எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி தருவேன், அதுக்கு நீங்க மறுக்க கூடாதுன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டவுனை விட்டு எல்லாரும் 2 ரூபாய்க்கு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா அக்கசாக்கி அவளுடைய பாஸ்டாக நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. எனக்கு பிஇடி கிளாஸ்னாலே பிடிக்காது, ஏன்னா எனக்கு இருக்க டிசீஸ்னால என்னை டாக்டரு இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கெலாம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் மற்றவங்கள மாரி என்னால் பிஇடிலாம் விளையாட முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் படிக்காமலாம் இருக்க மாட்டேன், என்னுடைய கிளாஸ்லேயே நான் தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்னு சொல்லணும். நான் ஏன் இந்த அளவுக்கு நல்லா படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நானும் என்னுடைய அம்மாவும் தான். எங்கள் 2 பேருக்கும் ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த நோயை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் பேராமெடிக்கல் கோர்ஸே சேர்ந்தேன். நான் பேராமெடிக்கல் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லும்போது அவங்க 2 பேரும் இதை வேணான்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் இது மட்டும் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இதை போயிட்டு நான் படித்தேன். அந்த டைமில் தான் நான் ஷிண்டோவோட உதவி மூலமாக அந்த ஒரு வேர்ல்டுக்கு வந்தேன். அந்த ஒரு வேர்ல்டில் எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, இருந்தாலும் நான் ரொம்ப பயப்பட்டேன், அது எனக்கு ஏன்னு தெரியலை. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாதுகாக்கணும்னு நினச்சேன், ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் அது பண்ண முடியல. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றின்னு இருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அக்கசாக்கி நினச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோஸ்லாம் கேம் மாஸ்டர் கொடுத்து அந்த குவிஸ்ட்டை முடிக்கிறதுக்காக 2 ரூபாய் போயிட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் காவல் நைட்டு இப்போயே ஈவினிங் ஆகிடுச்சு, நம்ம இங்கே பக்கத்தில் எல்லாம் கேம்ப் போட்டு தங்கிக்கலாம்னு சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்ல பக்கத்துலேயே ஒரு இதில் கேம்பை போட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம யூஸ்கே சமைச்சு தரான். ஆல்ரெடி அவங்ககிட்ட ஸ்கில் இருக்கிறதுனால நல்லாவே சமைச்சு தரான். எல்லாரும் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ்கே கிட்ட பாராட்டிட்டு இருக்கிற அந்த நேரத்தில், நீ இன்னும் நேற்று நடந்ததை மறக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று நடந்த சம்பவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல, அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்குதுன்னு தான் சொல்லணும். சரி, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காரு, இந்த உலகத்தில் நம்மளுக்கு பசிக்காது, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான் சொல்லணும். ஆனால் நான் எல்லாரையும் பாதுகாக்க விரும்புகிறேன் தெரியுமா. எனது பாதுகாக்க விரும்புறியான்னு சொல்லிட்டு ஷிண்டோ கேட்க, ஆமாம் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையும் நான் பாதுகாக்க விரும்புகிறேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் என்னாலே என்னை பாதுகாக்க முடியாது, மற்றவங்க தான் என்னை பாதுகாக்கிறாங்க, இதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்ல, அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட ஒரு ஹீரோவை சமைக்க சொன்னது நினச்சா எனக்கே கஷ்டமாக தான் இருக்கணும் சொல்ல, அதெல்லாம் நினச்சி கஷ்டப்படாதீங்க, சமைக்கிறது எனக்கு பிடிச்ச ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இதெல்லாம் பார்த்து இந்த யூகாக்கு அவனை பார்த்தோன்னே ஒரு பொறாமை. இப்போது என்னுடைய ரேங்கை பார்த்து என்னால் ஒரு ஊருக்கே கூட என்னால் இப்போ சமைக்க முடியும் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பேசிகிட்டு இருக்க, யூஸ்கே ரொம்ப மாறிட்டான்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்ல, ஆமாம் யூஸ்கே முன்ன இருந்த மாரி இல்லை, அவன் இங்கே வந்த உடனே இந்த இடத்துக்கு ஏற்ற மாரி அடாப்ட் ஆகிட்டு அவன் ரொம்பவே மாறிட்டான், ஸ்டார்டிங்கில் இருந்த மாரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அகசாக்கி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துக்கு காவல் நைட்டு வர, நம்ம ஹீரோவோ சாப்பாட்டுக்கு தான் 2வது ரவுண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க, அவன் ஒன்று சாப்பாட்டுக்கு வரல, இப்போ போயிட்டு பயிற்சி எடுக்கலாமான்னு கேட்க நம்ம ஹீரோவோட மூஞ்சி அங்கேயே மாறுது. அந்த நேரத்தில் யூகா வந்து எப்படி பயிற்சி கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடி நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அதாவது நம்ம ஹீரோ எப்படி அடி வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யூகா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட நம்ம யூகாவுக்கு அப்பதான் புரியுது, இவங்க கூட சண்டை போட்டா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போல, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் காவல் நைட்டு வந்து நான் உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ண விரும்புறேன்னு சொல்ல, உனக்கு என்ன தவிர வேற யாருமே கிடைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம யூகா சொல்ல, உனக்கு இன்னும் 5 செகண்ட் தான் டைம், அதுக்குள்ள வந்து சேருன்னு சொல்லிட்டு காவல் நைட்டு சொல்லிட்டு போயிடுறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அன்னைக்கு என்னாலே எதுவும் பண்ண முடியல, இன்னைக்கு இவ வேற போயிருக்கா, என்ன ஆகிட்டு வர போறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பயிற்சிக்கு போறாங்க. எப்படியோ ஒரு வழியா இவங்க 2 பேரும் பயிற்சி முடிச்சுட்டு வர, நீ ஓகே தானான்னு சொல்லிட்டு ஷிண்டோ கேட்க, என்னால சுத்தமா முடியல, நம்ம உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இங்க வலி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா இருந்தாலும் எனக்கு வலிக்குது, இவ சும்மா அடிப்பான்னு பார்த்தா உண்மையிலே கத்தி வச்சு அடிக்கிறா. இதெல்லாம் கேட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிருக்கிற அந்த நேரத்தில், என்ன பார்க்குற நெக்ஸ்ட் நீ தானு சொல்லிட்டு அகசாக்கி கிட்ட சொல்ல, அவளாவது பரவாயில்ல அடி வாங்கிக்கின்னு நடந்து வந்தா, ஆனா இவ
படுத்தே விட்டா பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் உன்னால் ஒரு வாழை கூட தூக்க முடியாதான்னு சொல்லிட்டு காவல் நைட்டு கேட்க, நான் வாழ்ந்த ஜப்பானில் நான் ஒரு நாள் கூட இந்தமாரி கஷ்டப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கசாக்கி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. அந்த நேரத்தில் உங்கள் 2 பேருக்கு என்னதான் ஆச்சு? நாங்கள் 2 பேரும் விறகு சேகரிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுள்ள போனோம். அப்போது சில காப்ளிங்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு. எனது காப்ளிங்ஸ் அட்டாக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட்டு கோபமாக கேட்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு அமைதியான நைட்டு, பார்க்கறதுக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ காப்ளிங்ஸால் அடிப்பட்ட ஒருத்தனுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கான். உன்னால் ஹீலிங் மேஜிக் கூட பயன்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்க, இது ஹீலிங் மேஜிக்னு சொல்ல முடியாது, அவருடைய செல்லை சீக்கிரமாக வளர வைக்கிறேன் அவ்வளோதான். இந்த ஸ்கில்லு எனக்கு நேற்று தான் கச்சிச்சின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அக்கசாக்கி என்னால் இவனை விட ஸ்ட்ராங் ஆக முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படியே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் யூகா, நீ எப்போவுமே உன்னுடைய செஃப் ஸ்கில்லையும் மேஜிக் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணியே உன்னுடைய ரேங்க் ஏற்றிக்கிற, இது உனக்கு அநியாயமாக தெரியலான்னு சொல்லிட்டு கேட்க, எனது அநியாயமா? இங்கே இருக்கிற அமைப்பு அப்படி இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு இருக்க. அந்த நேரத்தில் தான் அகசாக்கிக்கு ஒன்று தோணுது. யூஸ்கே சொல்றது 100க்கு 100 உண்மை தான். நம்ம இந்த இடத்துக்கு வலுக்கட்டாயமாக தான் வந்தோம். அவன் இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாரி அடாப்ட் பண்ணிக்கிறான். ஆனால் நான் அப்படி இல்லை. இன்னைக்கு நடந்த பயிற்சியில் நான் மோசமாக தோற்று போனேன். அதுக்கு காரணம் என்னுடைய ரேங்க் கம்மியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இப்போ தான் எனக்கும் ஒன்று புரியுது. நானும் யூஸ்கே மாரி என்னுடைய பாயிண்ட்ஸை ஏற்றிக்க முயற்சிக்கணும். அப்போ தான் என்னால் நல்லா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு தெளிவுக்கு வரா. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலைல ஒருத்தன் காப்ளின்ஸ் கூட்டத்தை பாட்டுன்னு வந்து இந்தமாரி இங்கே ஒரு காப்ளின்ஸ் கூட்டம் இருக்குன்னு சொல்ல, நம்ம வேணா வேறு வழியில் போகலாமான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்க, இல்லை நம்ம அப்படி போனால் ரொம்ப டைம் ஆகும், நம்ம இவங்களெல்லாம் கொண்டுட்டு போகிறது தான் சரின்னு சொல்லிட்டு காவல் நைட் சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் இதை பற்றி கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக நாங்கள் காப்ளிங்ஸை மட்டும்தான் கில் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை ஷிண்டோவும் ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவளும் சண்டைக்கு போகிறான். அந்த நேரத்தில் அக்கசாக்கியை ஷிண்டோ வரலையான்னு கேட்க, நீ வரதும் வராதும் விருப்பம் தான், நீ வரதுன்னு தான் வான்னு சொல்லிட்டு நம்ம ஷிண்டோவும் கிளம்பிடுறான். உடனே எப்பயும் போல் நம்ம ஹீரோ முந்திரி கொட்டை மாரி வீராப்பா பேசிக்கிட்டு கிளம்புறான். பின்னாடியே நம்ம அக்கசாக்கியும் வேண்டா வெறுப்பாக போயிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் காவல் நைட் இவன் பெரிய வாழை வச்சுட்டு இவன் போயிட்டு சண்டை போடுவாளான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பொழந்துட்டு இருக்க, இவங்க 2 பேரும் மாற்றி ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அக்கசாக்கி மட்டும் பயந்துக்கிட்டே தடுமாடிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. கவலைப்படாத நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு காவல் நைட்டும் வந்து சேர்றான். உடனே மேலே இருந்த அந்த காப்ளிங்ஸு கத்திக்கிட்டே மேலேருந்து குதிக்குது. கீழே இருக்கிற நம்ம அக்கசாக்கி பயந்துக்கிட்டே கத்தி மட்டும் வைக்கிறா. அதில் அந்த காப்ளிங்ஸ் வந்து தானாக செத்துடுது. அந்த காப்ளிங்ஸை கோலை பண்ணது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வாட்டி கத்துறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படியே அன்றைக்கி நைட்டு அந்த காட்டிலே கேம்பு போடுறாங்க. எல்லாருடைய ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கு. யூஸ்கேவோட ஸ்டாட்ஸை பார்த்து நம்ம யூகாக்கு ஒரே பொறாம. என்னுடைய ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நீ காப்ளிங்ஸை கில் பண்ணதுனால இல்லை, எங்களெல்லாம் ஹீல் பண்ணதுனால, இது மறந்துடான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அகசாக்கி நீ நல்லா சண்டை போடுன்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்லிட்டு இருக்கா. இதை நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அகசாக்கின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய கையை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாக இருக்கு, என் கையை ஃபுல்லாக மொத்தம் ரத்த கரியா இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஒரு மாதிரி எம்பரசிங்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் காவல் நைட்டு நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையை சொல்ல போனா அக்கசாக்கி நீ ரொம்பவே நல்லா சண்டை போட்ட, ஆனா என்னால தான் இதை ரசிக்க முடியல. எனக்கு இந்த மாதிரி அடக்கரங்களை போட்டு தள்ளது ரொம்ப பிடிக்கும். ஆனா இது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட்டு கிட்ட நம்ம அக்கசாக்கி கேட்கறா. நீ கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு உயிரோடு இருக்கிற மான்சரோடைய விரலை துண்டா வெட்டி அவனுடைய லெஃப்ட் சைடு முதுகுல குத்தி ரைட் சைடு எடுத்து அதுக்கப்புறம் அவன் 2 காலையும் வெட்டி முண்டமாக்கி அதுக்கப்புறம் அவனுடைய வயிற்று பகுதியில் ஒரே சொருவி அப்புறம் அவன் தலையை 2ஆ பொழக்கும் போது வருமே ஒரு உணர்ச்சி, அது உணர்ச்சியே இல்லை, அது என்னுடைய மகிழ்ச்சியின் எழுச்சி தெரியுமா. இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு இப்பயே யாருன்னா 2 துண்டா வெட்டணும் போல ஒரு வெறி ஏறுது. ஆனால் என்னால் உங்க எல்லாரையும் வெட்ட முடியாது, ஏன்னா நீங்களாம் என்னுடைய நண்பர்களா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் சொல்லும் போது நம்ம ஹீரோ கேங்குக்கு யாரா இவோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இது அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா நீங்க இந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டு என்னுடைய ஆசையை தூண்டி விட்டீங்க. நான் இந்த டைமில் போயிட்டு பேட்ரோல் பண்ணலான்னு இருக்கேன். எங்கடா இருக்கீங்க மகுவா அண்ட் பீம்ஸ்பர்க் 2 பேரும் என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து நைட்டில் போயிட்டு காப்ளிங்ஸாக வேட்டையாட போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து சாகாய் இருக்கிற இந்த 3 பொண்ணுங்க கிட்ட நம்ம ஹீரோ ஒன்று சொல்கிறோம். இவ என்னதான் இப்படி இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தாலும் இவ இப்படி இருக்கிறதுக்கானும் அவருடைய அப்பா தான். காவல் நைட் அவருடைய சின்ன வயசில் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் சண்டை போடுறத நேரில் பார்த்துருக்கான். அதில் அவங்க அப்பா சொந்த மகன்கிட்டயே உண்மையான வாழை வச்சு தான் சண்டை போடுவாராம். இதெல்லாம் பார்த்து வளர்ந்த அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் காவல் நைட்டு இப்படி மாறியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவங்க 3 பேர்கிட்டையும் சொல்ல அந்த நேரத்தில் அக்கசாக்கியும் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறா. எனக்கு என்னதான் இங்கே இருக்கிற காப்ளிங்ஸ்லாம் கொல்ல பிடிக்கலனாலும் என்னுடைய கனவுக்காகவும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவும்
நான் இங்கே ஃபைட் பண்ண தான் போகிறேன். நான் என்ன தான் இந்த உலகத்துக்கு எதாச்சியாக வந்தாலும் நான் இந்த உலகத்தை விட்டு உயிரோட போனேன்னா முதல்ல நான் இங்கே சர்வை பண்ணி ஆகணும். அதுக்கு நான் ஃபைட் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் நான் அதை நோக்கி தான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகசாக்கி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ரெட் ரூபா போகிற பயணத்தை தொடர்றாங்க. அந்த நேரத்தில் வண்டியோட பின்னாடி வீடு மண்ணில் இருக்க பலவில் மாட்டிக்க வண்டியும் ஸ்டக் ஆகி நின்னுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் காவல் லைட் கூட வந்த 2 வீரர்களும் சேர்ந்து அந்த வண்டி எப்படியோ தள்ளிடுறாங்க. திரும்பவும் ரெட் ரூபா போகிற பயணத்தை எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயம் நோட் பண்ணுறான். இன்னும் 15 நாள் 5 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த குஸ்ட்டை நம்ம முடிச்சாகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. அந்த நேரத்தில் சிண்டோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. கொஞ்சம் தூரத்தில் சில மான்ஸ்டர்ஸ்லாம் எடுத்து சோல்ஜர்ஸ்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து அகசாக்கி நம்ம அவங்களுக்கு உதவி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனால் நம்மளுடைய குஸ்ட்டை முடிக்க முடியாது, நம்ம போயிட்டு நம்ம குஸ்ட்டை முடிக்கலாம்னு சொல்ல, சரி நீங்கள் யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் போயிட்டு அவங்கள காப்பாற்ற முயற்சிக்கிறேன், நீங்களாம் போயிட்டு உங்களுடைய குஸ்ட்டை முடிங்கன்னு சொல்லிட்டு அகசாக்கி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறது மட்டும் காப்பாற்றுற மாதிரி அர்த்தம் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அகசாக்கி சொல்ல, இவளால் இவளுடைய உயிரை காப்பாற்ற முடியாது, இவ போயிட்டு மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்கே மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கான். சரி என்னதான் இருந்தாலும் இவன் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி புரிஞ்சுக்கிறான். அந்த நேரத்தில் ஷிண்டோ இது எனக்கு தெரிஞ்சு கேம் மாஸ்டர் கொடுக்குற ஒரு சோதனையாக கூட இருக்கலாம், இங்கே நம்ம என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேம் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒருவேளை நீ சொல்கிற மாரி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்கே சொல்ல, சரி அப்படின்னா நம்ம 2 டீமாக பிடிக்கலாம், நானும் அகசாக்கியும் போயிட்டு அவங்கள கவனிக்கிறோம், மீதி இருக்கிற நீங்கள் முன்னாடி போய் நேருங்க, நாங்கள் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்கேவும் அகசாக்கியும் சேர்ந்து அங்கே மான்ஸ்டர் கிட்ட போகிறாங்க. இவங்க 2 பேரும் அங்கே போகிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற மான்ஸ்டர் அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கும். நம்ம ஹீரோவும் அவனுடைய செஃப் ஸ்கில்லை வச்சு எதனா கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கும்போது அதெல்லாம் ட்ரெட் லெவல் மான்ஸ்டர்னும் அங்கே இருக்கிற ஒரு மான்ஸ்டரே நம்ம 2 பேரும் ஈஸியாக முடிச்சிடும், இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அகசாக்கி கிட்ட சொல்கிறோம். அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் நம்மளை காப்பாற்ற ஹீரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க இவங்க 2 பேரும் இவங்களுடைய வெப்பன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி சமாளிச்சுட்டு இருக்க அகசாக்கியால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஃபைட் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே அகசாக்கி செத்துடுறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச அந்த மேஜிக் ஸ்கில்லை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் ஸ்கில்லை பயன்படுத்துகிறான். ஆனால் அந்த மேஜிக் ஸ்கில்லு அந்த மான்ஸ்டர் கிட்ட வேலை செய்யலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ முழிக்க அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோட கையை கடிச்சிருது. என்னுடைய கையை வச்சு மான்ஸ்டரோட கண்ணை கொடுத்த இதாண்டா சான்ஸ் அந்த மான்ஸ்டரை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க பின்னாடி வந்து இன்னொரு மான்ஸ்டர் அவனை கடிச்சு சாவடிச்சது. அந்த நேரத்தில் அங்கே உயிரோட இருந்த ஹியூமன்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ளிடுறாங்க. இன்னும் 2 மான்ஸ்டர் மட்டும்தான் உயிரோட இருக்கு. இந்த நேரத்தில் அகசாக்கி என்னால் சண்டை போட முடியலன்னா நான் இன்னும் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அகசாக்கி ரீஸ்பான் ஆயிடுறா. அப்படியே சண்டைக்கும் இவளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி சைலண்டாக போறா. இதை பார்த்து நம்ம யூஸ்கே இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். சரி இப்போ போயிட்டு எழுப்புக்கு ஆளு தான் கூப்பிட போறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா இந்த நேரத்தில் நான் என்னையை காப்பாற்றிக்க முடியலன்னா இந்த உலகத்தில் என்னால் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஒரு மான்ஸ்டர் இவளை அட்டாக் பண்ண வெடிகுண்டு ஓடி வந்துட்டு இருக்கு. சரி இவ வெப்பன் எடுத்து சண்டை போடுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தா இவன் கடைசி வரைக்கும் வெப்பனே எடுக்கல. ஒரு பக்கம் அந்த மான்ஸ்டர் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கா, இவ ஒரு பக்கம் வெப்பன் எடுக்காம நின்றுட்டு இருக்கா. சரி இவ திருப்பணும் சாவு போடான்னு நினைச்சா அந்த நேரத்தில் தான் அந்த நீளமான வாளை எடுக்கிறா. அந்த வாள் அவனுடைய கையில் ஸ்பான் ஆன உடனே வாண்டடா வந்து அந்த மான்ஸ்டர் தானா மாட்டிக்குது. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ நேரமா இவன் வெப்பனே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் புரிய வருது. எனக்குமே அப்பதான் புரிஞ்சுது. எப்படியோ இவன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம் போயிடுச்சு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுற அவனும் ரீஸ்பான் ஆகிறான். இன்னும் ஒரு மான்ஸ்டர் தான் இருக்கு. ஹெல்ப்புக்கு காவல் நைட்டு வரதை பார்த்து நம்ம ஹீரோ இருக்கிற ஒரு மான்ஸ்டரை வம்புக்கு வீசிக்கிறான். அந்த மான்ஸ்டரும் இவனை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கான். சரி மாத்தி வெறி கொண்டு ஓடுறாங்களே இப்போ என்ன ஆகும் போதுன்னு பார்க்க அந்த நேரத்தில் வெறி கொண்டு வந்த காவல் நைட்டு அந்த வெறி கொண்ட மான்ஸ்டரை வெட்டிடுறா. அப்படியே கட் பண்ணால் அங்கே இன்ஜூர் ஆகிருக்கிற ஹியூமன்ஸுக்கெலாம் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். உன்னால் இங்கே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு யூகா கேட்க எனக்கு தெரியலை, ஆனால் என்னால் முடியும்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஐச்ச மான்ஸ்டர்கிட்டேருந்து நான் பவர் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை வச்சு என்னால் ஹீல் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். அக்கசாக்கி இதை உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்க லாஸ்ட்டாக அந்த கொள்ளைக்காரங்க இடத்துல ஒரு மான்ஸ்டர் வந்துச்சுல்ல, அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்ச அந்த விசர்டோடைய மேஜிக் பவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இதெல்லாம் உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்குறா. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்கே சொல்ல அந்த நேரத்தில் உயிரோட இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்களாம் எப்படி வந்து இங்கே மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க நாங்கள்லாம் பக்கத்தில் இருக்க தியோக் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, எங்களுடைய ராஜா எங்ககிட்ட சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற மத விரோதிகளை ரெடர்போவுக்கு கொண்டு போனோம். இங்கே இருக்கிற குற்றவாளிகள்லாம் ஆத்தரோஸ்ன்ற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க. இது ஒரு வெளிநாட்டு மதம். இந்த மதத்தை நாங்கள் முழுமையாக இருக்கிறோம். இந்த மதத்தை சேர்ந்தவங்க ரெடர்போவில் நிறைய பேர் இருக்கதா கேள்விப்பட்டோம். அதனால இவங்க
எல்லாரையும் அங்கே வச்சு தூக்கில் போட்டதா எங்கள் மன்னர் முடிவெடுத்தார். அதனால தான் இவங்க எல்லாரையும் நாங்கள் ரெடோர்பாவுக்கு கூட்டின்னு போயின்னு இருக்கோம். அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ரெடோர்பாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு யூகா நினைக்க, கேம் மாஸ்டர் நம்ம கிட்ட டெலிவரி பண்ண சொன்ன அந்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்க, அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே மரண தண்டனை கைதிகளா, இந்த சின்ன குழந்தைங்களா மத விரோதியாக இருப்பாங்க, இங்கே என்ன தான் நடக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி ஆளாளுக்கு ஒவ்வொன்று நினச்சிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த 3 பேருக்கும் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணாலும் எப்படி அவங்க தூக்கில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சின்ன பையனுக்கு ஹியூமன் அட்டாக் ஃபைண்ட் ஆகுது. அதனால நம்ம ஹீரோவோட EXP பாயிண்ட்டும் மைனஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் கேம் மாஸ்டர் கொடுத்த குஸ்டோட ஒரு பகுதியாக இருந்தா இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வேணாவா, அப்படி ஹெல்ப் பண்ணாலும் அவங்க 3 பேர் தான் சாவ போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனோட கன்ஃபியூஸில் இருக்கான். அப்படியே கட் பண்ணால் அவங்க சொந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்கள வேற ஊரில் போயிட்டு தூக்கில் போகிறது சரியான்னு சொல்லிட்டு காவல் நைட் கேட்க, முதல்ல நீ என்கிட்ட இப்படி பேசுதுன்னு உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு தியோக் ராஜ்யத்தை சேர்ந்தவன் கேட்குறான். நான் காட்னல் நகரத்தை சேர்ந்த காவல் நைட். என்னதான் எங்கள் ராஜ்யத்தை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ராஜ்யம் பெருசாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்களாம் ஒரு சின்ன குழந்தைங்க தான். ஓ, நீ காட்டல் ராஜ்யத்தை சேர்ந்தவாளா? உங்கள் நகரத்துக்கு போகிறதுக்கு வழியே இருக்காதாமே, இருக்கிற சந்து புந்தெல்லாம் போயின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி என்கிட்ட இப்படி ரூடாக பேசுறது நிறுத்து. நான் யாரு தெரியுமா? தியோக் ராஜ்யத்தை சேர்ந்த படை தளபதி. உங்கள் ராஜ்யத்தை சேர்ந்தவங்களுக்கு வாழையை ஒழுங்கா பிடிக்க தெரியாது, அவங்களுக்கு படை தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் கேட்க 2 பேருக்கும் முட்டிக்குது. 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது உள்ள வந்து ஷிண்டோ தடுக்கிறா. இந்த தியோக் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க ஒரு சுயநலவாதிங்க, அவங்களுடைய சர்வதிகாரத்துக்கு தான் நம்ம கிட்ட பரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் சொல்ல, அந்த பக்கம் தியோக் ராஜ்யத்தை சேர்ந்தவன் எங்க ராஜ்யத்தை கிண்டல் பண்ணா எனக்கு பிடிக்காது, மீதி பண்ணா அவங்களுடைய தலை இந்த மண்ணுக்கு பரிசாலிப்பன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஷிண்டோக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம நம்ம யூஸ்கே கிட்ட ஹெல்ப் கேட்கறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் எல்லாருமே டீமா நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் அமைதியா இருக்கு சொல்லிட்டு, நீங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய குஸ்ட் ரெடர்பா போடுறது மட்டும் இல்லை, நம்ம சில பொருளை டெலிவரி பண்ணோம். அந்த பொருள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய கணிவு கரெக்டாக இருந்தால் இதெல்லாம் வேற யாரும் இல்லை, இவங்க 3 பேர்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையாக இருந்தால் நம்ம தியோக் ராஜ்யத்தை சேர்ந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு யூகா சொல்ல, என்னதான் நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக இருந்தாலும் நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சா இவங்க 3 பேரும் இறந்துடுவாங்க அப்படிதானே. இப்போ நம்மளுக்கு வேற வழியும் இல்லை, இவங்க 3 பேரையும் நம்ம ரெடர்பாக்கு கூட்டின்னு போய் தான் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால இவங்க 3 பேரும் இறந்தா இவங்களுடைய மரணத்துக்கு காரணம் நம்மளாக கூட இருக்கலாம். அதனால் நம்மளுடைய EXP பாயிண்ட் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போ நம்ம எது பண்ணாலும் அது நம்மளுக்கு ஆபத்தை தான் முடியும்னு சொல்லிட்டு யூகா நினைக்க, இப்போ நம்மளால் தியோக் ராஜ்யத்தை சேர்ந்தவங்கள எதிர்க்கவும் முடியாது, அது பின்னாடி நம்மளுக்கு ஆபத்தாக கூட முடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்கே புலம்பிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் யூகா ஒரு ஐடியா சொல்லலாம், நம்ம எல்லாரும் ரெடர்பாக்கு அவங்க கூட போவோம், அதுக்கப்புறம் வேணால் அந்த 3 பேருக்கு நம்ம உதவி செய்ய முயற்சிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கு மற்றவங்களும் ஒத்துக்கிறாங்க. யூகா சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம அவங்க கூட போகும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும், அதனால் நம்ம அவங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்ல, இதனால் எல்லா பிரச்சனையும் முடியுமான்னு தெரியல, ஆனால் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, அதனால் நம்ம எல்லோரும் அவங்க கூட போகலான்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்கேவும் சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. தியோக் ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு காவலாளி அவங்க நம்ம கூட வர்றது சரிதானா, அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வீரர் ஒருத்தர் வேறு அவங்க டீமில் இருக்கான், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க படத்தளபதி கிட்ட கேட்க, நம்மளுக்கு இப்போ வேறு வழி இல்லை, இந்த 3 பேரையும் நம்ம ரெடர்வில் போயிட்டு தான் தூக்கில் போடணும், இதுக்கு நடுவில் அவங்கள கொள்ள நம்மளுக்கு அனுமதி இல்லை, அந்த ஹீரோ டீமில் வேற ஒருத்தன் குணப்படுத்தவும் இருக்கான், அதனால நம்ம அவங்கள அனுமதிச்சு தான் வாங்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்ல, அந்த சின்ன பையனுக்கு சுய நினைவு திரும்ப எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு அகசாக்கி கேட்க, இவன் கொஞ்சமாக குணமாயிட்டு தான் இருக்கான், இவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லெவல் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும், நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதே நேரத்தில் அங்கே போய் தான் போகுது தியோக் ராஜ்யத்தை சேர்ந்த தளபதி இங்கே கேம்ப் போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த திமிரு பிடிச்சவன் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு காவல் நைட் கேட்க, அவர் அப்படி சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க கூட பயணிக்க நாங்கள் தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிண்டோ சொல்கிறான். உடனே காவல் நைட்டு வேண்டாம் இருப்பா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல, ஆனால் அவரை நம்புறதே எனக்கு தப்பா படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷிண்டோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க, எக்ஸ்கியூஸ் மீ உங்க கூட கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வரான். என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இந்த சின்ன பையனை நினைச்சு நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சேன், அதனால தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஆமா நீ சொல்லதும் சரிதான், அப்புறம் என் பேரு ஃபாசர், நான் இலா கண்டத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நீங்க என்ன காப்பாத்தினாலும் பரவாயில்ல, இந்த சின்ன பையனையாவது எப்படின்னா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றோம். அப்பதான் நம்ம ஹீரோக்கும் புரிய வருது இவங்க யாரும் கெட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு. தியோக் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க ஆர்த்தடாக்ஸ் மதத்தை எதிர்த்தாங்க. அந்த மதத்தை சேர்ந்த விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவங்க கொண்டுடுவாங்க. அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை தான். எனக்கு ஒன்று தெரியணும், தியோக் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க ஆர்த்தடாக்ஸ் மதத்தை இந்த அளவுக்கு வெறுக்க என்ன காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க,
அதுக்கு நம்ம ஃபாசிலும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறான். தியோகராஜ் சிறந்த அரசனுக்கு அவனை மட்டும்தான் மக்களை வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேராசை. இதுக்கு மக்களுக்குள்ள சில முரண்பாடுகள். என்னதான் அரசன் சொன்ன மாரி அவனை வணங்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்து அந்த போரே ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இந்த ஊரில் கடவுளையோ கடவுள் சார்ந்த மதத்தை யாரும் விரும்புகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரணம் மட்டும்தான் மிச்சம்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் இதுதான் காரணம்னு சொல்லிட்டு ஃபாசில் சொல்ல, இங்கே என்ன தான் நடக்குது, இதுக்கு கூடவா மக்கள் எல்லாம் தூக்கில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்க, நீ கேட்கறது சரியான கேள்விதான். ஆனால் அமைதியான காலங்களில் ஜீசஸ் அன்பையும் அமைதியும் ஆதரிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் சில பேருக்கு புரியறதில்ல. கடவுளுடைய வேதங்கள் அனைத்துமே அன்பையும் அமைதியும் சொல்லி தரும். இது ஒருத்தனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். இதெல்லாம் புரிஞ்சுக்காத தியோகராஜ்யத்தை அரசன் மக்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தினா. இதுதான் இதுக்கெல்லாம் காரணம். சுயநலவாதிகள் எங்க இருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். இங்க நடக்கிற இந்த சர்வாதிகாரம் இந்த மதம் பிரச்சனைலாம் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஆனா கண்டிப்பா இதெல்லாம் கேமோட ஒரு பகுதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகா சொல்றான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க உடனே போயிட்டு தளபதியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போறாங்க. நீங்க அந்த 3 பேரும் தூக்கில போட்டுதா இருந்தா அவங்க எல்லாரையும் உங்க ஊர்லயே தூக்கில போடலாமே, ஏன் ரெட் பார்க்க கூட்டு போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா எங்க தியோகராஜ்யத்துக்கு வரணும்னா அதுக்கு முதல்ல ரெட் பார்வை தாண்டி தான். இந்த மாதிரியான மத விரோதிகள் எங்க ஊருக்கு வந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெட் பார்வையே தெரியணும். அதனால தான் நாங்க ரெட் பார்வை போயிட்டு அவங்கள தூக்கில போடுறோம். என்னதான் நீங்கள் சொல்லத்தெல்லாம் வாசமாக இருந்தாலும் இவங்கள தூரம் கூட்டின்னு போயிட்டு தூக்கில் போனோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என்னுடைய சின்ன வயசில் எங்கள் ஊரில் நடந்த கலவரத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு காலும் ஒரு கையும் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மத விரோதிகள்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் எங்கள் அப்பாவால் வேலைக்கு கூட போக முடியாது. எங்கள் குடும்பம் வறுமையில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த டைமில் இப்போ ஆட்சியில் இருக்கிற எங்களுடைய அரசன் தான் எங்களுக்கு வாழ வீடும் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈடாக பணமும் கொடுத்து உதவினார். அது வரைக்கும் எங்கள் அப்பா இவருக்கு அடிமை இருந்தது நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். ஆனா எங்களை மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் உதவுன போது தான் எங்களுக்கு அவர் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்துச்சு. இப்ப நான் தியோகராஜ்யத்தோட படை தளபதியா இருக்க காரணமும் இவர் தான். அதனால இவர் என்ன சொல்றானோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். இப்போ இவருடைய உத்தரவுக்கு கீழே தான் இவங்க 3 பேரையும் நான் தூக்கிலிட போறேன். அதை நினைச்சு நான் வருத்தப்பட மாட்டேன். அது மட்டும் இல்லாம எங்களுடைய அரசன் பலவீனமான மக்களை எப்போதுமே கைவிட்டதில்லை. ஒரு ஒருங்கிணைந்த கண்டத்தை உருவாக்குறது தான் அவருடைய ஒரு பெரிய கனவாவே இருந்துச்சு. அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான மத விரோதிகள் எங்க நாட்டை விட்டு போனோம். அதுக்காகத்தான் நாங்க இப்போ இதை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ வேண்டாம் வேறுபா இதெல்லாம் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு சொல்ல, என்னதான் இவர் சொல்லதெல்லாம் அர்த்தமுள்ளதா இருந்தாலும் இங்க ஒருத்தருடைய உயிர் எடுக்கிறது மூலியமா இங்க எதுவும் மாற போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க, சொந்த ஊரை சேர்ந்த பலவீனமான மக்களை காப்பாற்றுறது மூலியமா ஒரு நல்ல அரசனாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கான். அந்த டைமில் இது வரைக்கும் கமெண்ட் இருந்தால் நம்ம யூகாக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னது அவன்லாம் ஒரு நல்ல அரசனா? அவனுடைய சர்வதிகாரத்துக்கு கீழே அவன் சொல்கிறத மட்டும் கேட்கக்கூடிய ஒரு கண்டத்தை உருவாக்க நினைக்கிறான். அப்பாவி மக்கள் எல்லாம் மத விரோதிகள்னு சொல்லிட்டு தூக்கலை போடுறான். மனிதபியமானனா என்னன்னு தெரியாத ஒரு அரசனை நல்ல அரசன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூகா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. அந்த டைமில் நம்ம ஹீரோக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்னடா இவோ ஹியூமனிட்டிலாம் கேமில் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய அரசனை நீ மரியாதை இல்லாமல் அவன் இவனை சொல்லிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் நீ இப்படியே பேசினா உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். அந்த டைம்ல நீ என்னடா எங்களை கொள்ளது, நாங்க 4 பேரும் சேர்ந்து உன்னை கொண்டுட்டு கம்முன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம ஷிண்டோவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து தான் அவன் சொன்னதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்களாம் என்னுடைய அரசனே சந்தேகப்படுறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஒப்பீனியன் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்க, நான் சந்தேகம்லாம் ஒன்றும் படலை, எனக்கு உங்க அரசன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க அரசன் கண்டிப்பா நல்லவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேண்டாம் வெறுப்பா சொல்றான். அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுறான். அப்படியே கட் பண்ணா 2 நாள் போயிடுது. நம்ம ஷிண்டோவும் காவல் நைட்டும் வால் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால எப்பவுமே ஒரு ஆணோட பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு சும்மாவும் இருக்க முடியாது இல்ல. இந்த இடத்துல அடிச்சா காயம் அதிகமா ஏற்படும், கூடி சீக்கிரம் இறந்துருவோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில இடம்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி இடத்த நம்ம தாக்க முயற்சிக்கணும். அப்பதான் நம்மளால வால் விதியிலே சிறந்த விளங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் சொல்ல, ஓ அப்படியா இதான் விஷயமானு சொல்லிட்டு நம்ம ஷிண்டோ பார்த்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட தியோகராஜ்யத்தோட படைத்தளபதி வந்து, இந்த மலை பகுதியை நம்ம இன்னும் 7 நாட்களில் கடந்து போனால் அடுத்த 5 நாளில் ரெடர்பாக்கு போயிட்டு சேர்ந்துலாம்னு சொல்லிட்டு சொல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவன் இப்போ தான் நம்ம கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்க, யூகா வேற ஒரு பக்கம் தியோகராஜ்யத்தை சேர்ந்த படை தளபதி மேலே ஒரு கோபத்தில் இருக்கா. இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா 12 நாட்களுக்கு மேலே ஆகும் போல நம்ம
ரெடோர்பா போகிறதுக்கு. ஆனா நம்மளுடைய குஸ்ட் முடிக்கிறதுக்கு இன்னும் 13 நாள் 20 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. இதுக்கு நடுவில் எதனா பிரச்சனை வந்தா இன்னும் லேட் ஆக கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கசாக்கி சொல்ல, அந்த டைம்ல காவல் நைட் வந்து மலை பகுதியில குதிரை மூலமா போட்டு நம்மளுக்கு ஆபத்தா கூட ஆகலாம்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. அப்படின்னா எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும், நம்ம வேணா அந்த வழியில போலாம்னு சொல்லிட்டு படை தளபதி சொல்றான். அவன் சொல்றதே ஒரு டைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு காவல் நைட்டு அவனை முடிச்சு பாக்குறான். அப்படியே கட் பண்ணா படை தளபதி சொன்ன குறுக்கு வழியில எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியை நம்ம ஹீரோவும் காவல் நைட் கூட வந்த இன்னொருத்தனும் சேர்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒருத்த பாக்குறான். என்னன்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம படை தளபதி சொன்ன அந்த வேற ஒரு குறுக்கு வழி இதான் போல. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த குறுக்கு வழியில போக, இந்த ஒரு குகை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டது இருந்தாலுமே இந்த பாதையை இன்னும் பயன்படுத்தி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படை தளபதி சொல்ல, இவன் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. மலை மேல குதிரையை ஓட்டின்னு போறதுக்கு பதிலா இந்த மாதிரி குகையில போனா கொஞ்சம் சுலபமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நைட் சொல்றா. அந்த டைம்ல இந்த பக்கம் தான் வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்த எல்லாரும் அந்த வழிக்கு போறாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மாரி அந்த இடம் தெரியல, பார்க்கறதுக்கு இப்போ தான் கட்டின மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் இப்போவும் ரன்னிங்கில் இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஒரு பிரிட்ஜு பொறுமையாக இவங்க பக்கம் வந்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அந்த டைமில் பின்னாடி இருந்த ஒரு சவுண்டு என்னென்னு பார்த்தா பின்னாடி டோரை சாத்துறாங்க. என்னன்னே நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. கதவு தரங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்க, அப்போ தான் நம்ம ஹீரோக்கு இது புரியுது நம்ம ட்ராப்பில் மாற்றிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் படைத்தளபதி வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை இல்லை, இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, அந்த 3 பேருக்காக உங்கள் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் எல்லாம் உயிரோட இருந்தால் அவங்க எல்லாரையும் ரெடோர்பால நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அந்த டைமில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்னு தெரியாமல் எல்லாரும் நின்று யோசிச்சுட்டு இருக்க, அந்த டைமில் நம்ம ஹீரோ மட்டும் சீரியஸாக சொல்ல போனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணதை விட இப்போ தான் நம்ம மோசமான சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ நம்மளால் பின்வாங்கவும் முடியாது. நம்மளுடைய கிஸ்டம் முடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி முன்னாடி இருக்கிற அந்த பிரிட்ஜில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். அந்த டைமில் அந்த பிரிட்ஜும் வந்து கனெக்ட் ஆக காவல் நைட்டு அதில் கால் வைக்கிறான். நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி இதான், நம்ம இதில் போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் மலை மேலே ஏறி போகிறதுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. என்னதான் இது ஒரு ட்ராப்பாக இருந்தாலும் நம்ம இதில் முன்னோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கா. வேற வழி இல்லாமல் எல்லாரும் அதிலே ட்ராவல் பண்ணுறாங்க. எப்படியோ வெற்றிகரமாக அந்த பிரிட்ஜு கடந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்தா உண்மையான ட்ராப்பே இங்கே தான் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு கண்ணில் கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கு. சரி, அவசரப்படாமல் பொறுமையாக யோசிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா ஏதோ அதில் வரைஞ்சி வச்சிருக்காங்க. சரி, எப்படின்னா இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ஏறி போகிறோம். மேலே போய் பார்த்தா கீழே இருந்தால் ஒரு பொம்மை சிம்பிள் மேலேயும் இருக்கு. அந்த கல்லை பூச்சி திருப்ப கீழே இருக்கு அந்த ஆமரும் நிற்குது. எப்பா எப்படியோ வழி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதில் போயிட்டு இருக்காங்க. என்னதான் வழி வந்தாலும் அந்த வழி ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. எப்படியோ அந்த சின்ன வழியிலேயே அந்த ட்ராப்பை கடந்து போக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியான வழி வருது. சரி, ரூட் எம்டியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீராப்பா ஒரு வசனம் பேசிட்டு நான் முன்னாடி போடுறேன் நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு போக சைடில் இருந்த வந்த ஒரு வால் வந்து நம்ம ஹீரோவை மூட்டி கீழே தள்ளி விட்டுது. கீழே போய் வீந்து செத்து எப்படியோ நம்ம ஹீரோ ரீஸ்பான் ஆயிடுறான். மேலே இருந்துச்சுண்டோ உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, என்னால் மேலேயும் வர முடியாது, என்னை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் எல்லாரும் முன்னோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இதுக்கப்புறம் யூஸ்கேவால் இந்த குஸ்ல கலந்துக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தான் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஷிண்டோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. அந்த 2 வாலும் மாற்றி மாற்றி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்தாலும் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்ல, இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்த கடந்து போகணும்னா மினிமம் 40 வினாடிகளாவது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யூகா சொல்றா. இவ்வளவு பிரச்சனைகளோட இந்த குஸ்டை எப்படி தான் முடிக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஷிண்டோ ஒரு டவுட்டு. அந்த டைம்ல அக்கசாக்கிக்கு ஒரு ஐடியா வந்து ஒரு பெண்ணையும் பேப்பரையும் கேட்குறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ கீழே இருந்து அவங்க கொடுத்த சாப்பாடு வச்சு நம்ம எப்படின்னா பாடினால ஓட்டிடலாம். சூரியன் மறையத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு எப்படின்னா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஃபுல்லா ஸ்கெலிட்டனா இருக்கு. அந்த டைம்ல அக்கசாக்கி ஏதோ கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கா. அதாவது அந்த 2 வாலும் மூவ் பண்றதுக்கு நடுவில் எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. இதை வச்சு நம்ம அந்த பக்கம் போயிடுமான்னு சொல்லிட்டு நம்ம ஷிண்டோ கேட்க, என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தா இந்த குகைக்குள்ள இருக்கிற எல்லா ட்ராப்பும் தண்ணீர் மூலமா தான் இயங்குது அப்படிதானே. இங்க இருக்கிற 2 வாலும் 60 வினாடிக்கு ஒரு முறை மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி
பார்த்தா அடுத்த 15 வினாடிக்கு ஒரு வால் கூட மூவ் ஆகாது. உன்னுடைய கால்குலேஷன் கரெக்டாக இருந்தா அடுத்து வரக்கூடிய 540வது வினாடிக்கு நம்ம மூவ் பண்ண கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு யூகா சொல்கிறா. நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருந்தா இதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நான் முதல்ல போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூகா குடுக்குடுன்னு ஓடி போயிடுறா. எப்படியோ இவங்க போட்ட கால்குலேஷனும் வீணா போகல. யூஸ்கே நீ இன்னும் கீழே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்க, நான் கீழே தான் இருக்கேன், நான் கீழே எதனா வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம். நாங்கள் எல்லாம் இந்த ட்ராப்பை தாண்டி வந்துட்டோம், இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்கிறான். சரி நீங்களாம் முன்னாடி போங்க, நான் எப்படின்னா வரேன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்கே சொல்கிறோம். அந்த யூஸ்கே மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கான், கீழே இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யூகா கேட்க, அவனை பற்றி நீ கவலைப்படாத, அவன் இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்தே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்கிறான். உன்னால் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வர முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம ஹீரோவும் அவனுடைய கத்தி வச்சுக்கிட்டு எதனா வால் உடச்சி போக முடியுமான்னு சொல்லி கீழே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இவங்களான ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் திருப்பின ஒரு பிரிட்ஜ் வருது. பிரிட்ஜுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோரு தான் இதோட எண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஆப்போசிட் சைடில் ஏதோ மான்ஸ்டர் மாரி ஒன்று இருக்குது. எல்லாரும் என்னடாதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அந்த டைமில் காவ்னைட் சொல்கிறா, அது பேர் தான் காட்கைலா. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சிண்டா கேட்குறான். இது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அதுக்கு மேலே கெமிக்கல் மாரி ஒன்று இருந்துச்சுல, அதான் அதுக்கு உயிர் தருது அப்படின்னு சொல்லிட்டு காவ்னைட் சொல்கிறா. அப்போ தான் சிண்டோக்கு ஒரு விஷயமே புரியுது. அந்த படைத்தளபதி உங்களால் முடிஞ்சா இந்த இடத்த விட்டு தப்பிங்கன்னு சொன்னா பார்த்தீங்களா, அதுக்கான காரணமே இப்போ தான் புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் அந்த கெமிக்கல் அந்த செயின் எல்லாம் பிச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் வர அவ்வளோதான்டா எல்லாம் முடிஞ்சுன்னு பார்க்கும்போது இந்த எபிசோட இங்கே முடிச்சு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸோட ஆப் சீசன் இங்கே முடியுது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துங்கப்பா.